உண்மையிலேயே மிகப்பெரிய நகைச்சுவை பொருளாக இருந்தேன். எஸ் ரேங்க் தாலிஸ்மேன் மாஸ்டர் ஒரு பயனற்ற வகுப்பு என்று அனைவரும் அழைத்த ஒன்று. ஆனால் அவர்களுக்கு எதுவும் தெரியவில்லை. நான் 3 நாட்களில் 1,00,000 வெடிக்கும் தாலிஸ்மேன்களை தயார் செய்தேன். பயிற்சி பெற அல்ல, யாரும் சவால் விட துணியாத ஒரு பாஸை கொல்ல. நான் என் உயிரை வீணடிப்பதாக அனைவரும் நினைத்தனர், என் காதலி கூட. அவள் எஸ்எஸ் ரேங்க் ஆயுத மேஜை அடைந்த தருணத்தில் என்னை விட்டுவிட்டு லாங் குடும்பத்தின் வாரிசை தேர்ந்தெடுத்தாள். யாருக்கும் தெரியாத விஷயம் என்னவென்றால், என் தாலிஸ்மேன்கள் மனா எதையும் செலவழிக்காது. அவை செயல்பட நேரம் எடுக்காது. ஒரு நொடி நினைத்தால் போதும், நான் அனைத்தையும் ஒரே நேரத்தில் இயக்க முடியும். டெட்வுட் டவுனில் உள்ள கிணற்றின் அடியில் 1,00,000 வது வெடிக்கும் தாலிஸ்மேனை வைத்த பிறகு நான் மெதுவாக ஒரு வார்த்தை சொன்னேன். டும். காது செவிடாகும் வெடிப்பு அந்த பகுதி முழுவதையும் உலுக்கியது. ஒரு ராட்சத காளான் வடிவிலான புகை வானத்தில் எழுந்தது. ஒரே வெடிப்பில் நான் 0 நிலையிலிருந்து 10ஆம் நிலைக்கு உயர்ந்தேன். இதற்கிடையில் என்னை விட்டுச் சென்ற பெண் தன் புதிய காதலனுடன் ஏல மையத்திற்கு வெளியே நின்று நான் விற்க வேண்டிய உபகரணங்களை வாங்க காத்திருந்தாள். அந்த நேரத்தில் இயக்குனர் மேடையில் நின்று பட்டம் பெறும் மாணவர்களிடம் பேசினார். உங்கள் வகுப்பை நீங்கள் அடைந்தவுடன் நீங்கள் ஒரு சூப்பர் ஹியூமன் ஆகிவிடுவீர்கள். நீங்கள் அனைவரும் மனிதகுலத்தை பாதுகாத்து இழந்த நிலத்தை மீட்டெடுக்க உதவுவீர்கள் என்று நம்புகிறேன். அந்த பேச்சு ஊக்கமளிப்பதாக இருந்தது, ஆனால் அதை யாரும் நம்பவில்லை. தலைமுறையாக மனிதர்கள் சக்திவாய்ந்த வகுப்புகளை அடைந்தனர். இருந்தும் அரக்கர்கள் வலிமையடைந்து கொண்டே இருந்தனர். மனிதகுலத்தின் இழந்த நிலத்தை மீட்பது ஒரு கனவாகவே மாறிவிட்டது. பலவீனமானவர்களை பாதுகாப்பதைப் பொறுத்தவரை அதைச் செய்ய மிகச்சிலரே தயாராக இருந்தனர். இல்லையென்றால் சிவிலியன் பகுதி இருந்திருக்கவே மாட்டாது. என் பெயர் லு யுயன். இன்று விழிப்புணர்வை எதிர்நோக்கும் மாணவர்களில் நானும் ஒருவன். சிவிலியன் பகுதியில் வாழும் அனைவரையும் போலவே சக்திவாய்ந்த வகுப்பு என் எதிர்காலத்தை மாற்றும் என்று நம்பினேன். நான் ஒரு இடம் பெயர்ந்தவன் என்றாலும் அது இங்கு எதையும் குறிக்கவில்லை. நகர சுவர்களுக்கு வெளியே அனைத்தும் அரக்கர்களுக்குச் சொந்தமானது. அங்கே நிலவறைகள், ரகசிய இடங்கள் மற்றும் எண்ணற்ற ஆபத்தான பகுதிகள் இருந்தன. அமானுஷ்ய சக்தி இல்லாமல் உங்களால் உயிர்வாழ முடியாது. விரைவில் ஆசிரியர்கள் மாணவர்களை ஒவ்வொன்றாக அழைக்கத் தொடங்கினர். 18 வயதான அனைவரும் விழிப்புணர்வு கருவிக்குள் நுழைந்தனர். காவ் யூ பி ரேங்க் பெர்சர்க்கர் அடுத்து. வாங் யான் சி ரேங்க் ஆர்ச்சர் அடுத்து. முதல் சில விழிப்புணர்வுகள் சாதாரணமானவை, ஒரு பெயர் அனைத்தையும் மாற்றும் வரை. லியு சுவாங். ஆசிரியர் முடிவை பார்த்தார், பிறகு சத்தமாக அறிவித்தார். எஸ்எஸ் ரேங்க் ஆயுத மேஜ். பள்ளி முழுவதுமே அதிர்ச்சியில் உறைந்தது. ஒரு எஸ்எஸ் ரேங்க். நமது பள்ளி உருவாக்கிய முதல் எஸ்எஸ் ரேங்க் இதுதான். அவள் அழகாக இருக்கிறாள். இப்போது அவள் எஸ்எஸ் ரேங்க் வகுப்பை அடைந்துவிட்டாள். யாரோ திடீரென்று ஆயுத மந்திரவாதி சக்தி வாய்ந்தவர், ஆனால் அவர் வளர்க்கப்பட வேண்டிய மிகவும் விலையுயர்ந்த வகுப்புகளில் ஒன்று என்றார். லியுசுவாங் சாதாரண குடிமக்கள் வசிக்கும் பகுதியிலிருந்து வந்தவர் அல்லவா? மற்றொரு மாணவன் புன்னகைத்தான். யாராவது பணக்காரர்கள் நிச்சயம் அவருக்கு ஆதரவளிப்பார்கள். வகுப்பு தோழன் ஒருவன் சிரித்தான். அதற்கு பதிலாக அவர்கள் என்ன எதிர்பார்ப்பார்கள் என்று நினைக்கிறாய்? அந்த உரையாடல் உடனடியாக அமைதியடைந்தது. லுசுவாங் எனது காதலி என்பதால் ஒவ்வொரு வார்த்தையையும் நான் கேட்டேன். நாங்கள் இருவரும் குடிமக்கள் வசிக்கும் பகுதியில் ஒன்றாகவே வளர்ந்தோம். நாங்கள் நீண்ட காலத்திற்கு முன்பே ஒருவருக்கொருவர் வாக்குறுதி அளித்திருந்தோம். யார் பலமான வகுப்பை பெறுகிறார்களோ அவர்கள் மற்றவர் பலமாக உதவ வேண்டும். இப்போது அவளுக்கு எஸ்எஸ் தர வகுப்பு கிடைத்துள்ளது. அதைவிட சிறப்பான ஒன்றை என்னால் பெற முடியுமா? எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, எந்த வகுப்பை பெற்றாலும் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நான் லு சுவாங்கை நோக்கினேன். அவள் ஏற்கனவே தன் வகுப்பு தோழர்களிடம் திரும்பிச் சென்றிருந்தாள். எல்லோரின் வாழ்த்துகளுக்கும் பதிலளித்த பிறகு அவள் தன் மொபைலை எடுத்து குறுஞ்செய்திகளை அனுப்பத் தொடங்கினாள். நான் இதைப் பற்றி அதிகம் நினைக்கவில்லை. எனது முறைக்காக அமைதியாக காத்திருந்தேன். சுமார் 1 மணி நேரத்திற்குப் பிறகு எனது பெயர் அழைக்கப்பட்டது. லு யுவான். நான் விழிப்புணர்வு கருவிக்குள் நுழைந்தேன். ஒரு விசித்திரமான ஆற்றல் என் உடலைச் சூழ்ந்தது. அடுத்த நொடி எண்ணற்ற ஒளிரும் குறியீடுகள் என் கண்களுக்கு முன் தோன்றின. அவை என்னவென்று கிட்டத்தட்ட உடனடியாக என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. இவை தாயத்து குறியீடுகள். ஒரு நொடி கழித்து தகவல்கள் என் மனதில் வெள்ளமாக பாய்ந்தன. விழிப்புணர்வு வெற்றி. எஸ் தர தாயத்து மாஸ்டர் வகுப்பு தொடங்குகிறது. தாயத்து வெடிக்கும் தாயத்து. விழிப்புணர்வு முடிந்தது. நான் விழிப்புணர்வு கருவியிலிருந்து வெளியே வந்தேன். ஆசிரியர் முடிவை பார்த்து லு யுவானஸ் தர தாயத்து மாஸ்டர் என்று அறிவித்தார். கூட்டத்தில் இருந்த உற்சாகம் உடனடியாக மறைந்தது. எஸ் தரமா? என்ன ஒரு வீணான விஷயம். அது ஒரு தாயத்து மாஸ்டர். மிகவும் பலவீனமான எஸ் தர வகுப்பு.
மற்ற அனைத்து வகுப்புகளும் தொடர்ந்து புதிய திறன்களை கற்க முடியும் என்பது அனைவருக்கும் தெரியும். அவர்கள் அரக்கர்களை தோற்கடிப்பதன் மூலம் திறன் புத்தகங்களை பெறலாம். வகுப்புகளை மாற்றிய பிறகு அவர்கள் மற்றொரு திறனை திறப்பார்கள். ஆனால் தாயத்து மாஸ்டர்கள் வேறுபட்டவர்கள். அவர்கள் விழித்தெழும்போது ஒரு தாயத்தை மட்டுமே பெறுகிறார்கள். அதற்கு பிறகு எதுவும் இல்லை. தாயத்து மாஸ்டர்களுக்காக யாரும் இதுவரை திறன் புத்தகத்தை கண்டதில்லை. நிலை 30 ஐ அடைந்து வகுப்பை உயர்த்திய பிறகும் அவர்களுக்கு புதிய திறன் கிடைக்கவில்லை. இந்த வகுப்பு ஏன் இப்படி செயல்படுகிறது என்று யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் அனைவரும் ஒரு விஷயத்தில் உடன்பட்டனர். தாயத்து மாஸ்டராக விழித்தெழுவது பல தர வகுப்புகளை விட மோசமானது. எதையும் யோசிக்கும் முன்பே நான் எதுவும் சொல்லாமல் வெளியே நடந்தேன். திடீரென்று ஒரு இயந்திர குரல் என் தலைக்குள் எதிரொலித்தது. வாழ்த்துகள் ஹோஸ்ட். வகுப்பு பரிணாம அமைப்பு செயல்படுத்தப்பட்டது. நான் சிறிது நேரம் நின்றேன். அந்த குரல் தொடர்ந்தது. முழுமையற்ற வகுப்பு கண்டறியப்பட்டது. மேம்படுத்த தொடங்குகிறது. தரத்தாயத்து மாஸ்டர் எக்ஸ் தரத்தாயத்து மாஸ்டராக பரிணமித்துள்ளது. மேலும் அறிவிப்புகள் தோன்றின. செயலற்ற திறமை. அனைத்து தாயத்துகளுக்கும் நடிப்பு நேரம் இல்லை மற்றும் மனா தேவையில்லை. செயலற்ற திறன். ஒவ்வொரு 5 நிலைகளிலும் தானாகவே புதிய தாயத்தை பெறுவாய். நான் கேட்பதை என்னால் நம்ப முடியவில்லை. இது மாயை அல்ல. இந்த அமைப்பு என் வகுப்பை முழுமையாக மாற்றிவிட்டது. ஒவ்வொரு தாய மாஸ்டரின் மிகப்பெரிய பலவீனம் மறைந்துவிட்டது. காஸ்டிங் நேரம் இல்லை, மனா செலவு இல்லை. ஒரே ஒரு தாயத்துடன் இருக்காமல் ஒவ்வொரு 5 நிலைக்கும் ஒரு புதிய தாயத்தை பெறுவேன். அந்த நொடியில் இன்று முதல் எனது பாதை மற்றவர்களிடமிருந்து முற்றிலும் மாறுபட்டது என்பதை உணர்ந்தேன். லியுவாங்கை தேடிச் சென்று வீட்டிற்கு போய் நமது எதிர்காலத்தைப் பற்றி பேசலாம் என்று நினைத்தபோது அவளே என்னை நோக்கி வந்தாள். அவள் முகத்தில் விசித்திரமான பாவம் இருந்தது. அவள் எனக்கு முன்னால் நின்றாள். நீண்ட நேரம் அவளால் பேச முடியவில்லை. இறுதியாக அவள் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்தாள். லுயென், நாம் பிரிந்துவிடுவது நல்லது என்று நினைக்கிறேன். அவள் முகம் சற்று சிவந்தது. ஆனால் அவள் பார்வையை விளக்கவில்லை. தர ஆயுத மந்திரவாதிக்கு ஆதரவளிக்கக்கூடிய ஒருவர் அவளுக்கு தேவைப்பட்டார். அதற்கு பணம் தேவை. ஏராளமான பணம், உபகரணங்கள், வளங்கள், திறன் புத்தகங்கள். ஒரு தாய மாஸ்டரால் இதை வழங்க முடியும் என்று அவள் நம்பவில்லை. சரியான வார்த்தைகளை தேடுவது போல் அவள் தோன்றினாள். பிரிவு கொடூரமாக தெரியாமல் இருக்க அவள் முயற்சி செய்தாள். அவள் தொடரும் முன்பே நான் தலையசைத்தேன். சரி, ஒரே வார்த்தை, வேறு எதுவும் இல்லை. அவள் உறைந்து போனாள். அவள் எதிர்பார்த்த எதிர்வினை இதுவல்ல. அவள் எண்ணற்ற விளக்கங்களை தயார் செய்திருந்தாள். ஆனால் இப்போது எதுவும் முக்கியமில்லை. சில நொடிகள் கழித்து மெதுவாக, நீ என்னை தவறாக நினைக்க மாட்டாய் என்று நம்புகிறேன் என்றாள். நான் அமைதியாக அவளை பார்த்தேன். நீ சொல்வது சரிதான். நாம் இனி ஒரே பாதையில் நடக்கப்போவதில்லை. நான் திரும்பி நடந்து சென்றேன். எனக்கு 5 வயது இருக்கும்போது என் அம்மா இறந்துவிட்டார். 7 ஆண்டுகளுக்குப் பிறகு என் அப்பா லியு சுவாங்கின் தந்தையுடன் புதையல் வேட்டைக்குச் சென்றார். இருவருமே பத்திரமாக திரும்பவில்லை. லியு சுவாங்கின் தந்தை கடுமையான காயங்களுடன் உயிர் பிழைத்தார். ஆனால் அந்த சம்பவத்திற்குப் பிறகு அவர் மீண்டும் வேட்டையாட துணியவில்லை. அதற்கு பதிலாக அவர் நகரத்தில் குறைந்த ஊதியம் பெறும் வேலையில் சேர்ந்தார். என்னை பொறுத்தவரை கூட்டமைப்பின் நலத்திட்டத்தின் மூலம் நான் பிழைத்தேன். ஒவ்வொரு குழந்தையும் 18 வயது வரை இலவசமாக பள்ளிக்குச் சென்று வாழ்க்கைச் செலவுகளை பெறலாம். ஆனால் 18 வயதாகி உங்கள் வகுப்பை அறிந்தவுடன் நீங்கள் உங்களை பார்த்துக் கொள்ள வேண்டும். கூட்டமைப்பு இனி உங்களுக்கு வழங்காது. வீட்டிற்கு திரும்பி தேய்ந்து போன சோபாவில் சாய்ந்து நாளைக்கான பயிற்சியை திட்டமிடத் தொடங்கினேன். அப்போது திடீரென்று ஏதோ நினைவுக்கு வந்தது. டெட்வுட் டவுன். பல ஆண்டுகளுக்கு முன்பு லூ மாமா என்னிடம் சொன்னது நினைவுக்கு வந்தது. அப்போது அவர்கள் ஒரு பாஸ் நிலவரையை சவால் செய்ய அங்கு சென்றிருந்தனர். டெட்வுட் டவுன் என்பது ஒரு நிலை 30 நிலவரை. மற்ற நிலவரைகளைப் போலல்லாமல் இதில் ஒரு சாதாரண அரக்கன் கூட இல்லை. அங்கே ஒரே ஒரு முதலாளி பாஸ் மட்டுமே இருந்தது. அது ஒரு பழமையான கிணற்றின் அடியில் வாழ்ந்து வந்தது. அந்த முதலாளி யாரையும் முதலில் தாக்குவதில்லை. ஆனால் யாராவது சவால் விடுத்தால் அது கிணற்றிலிருந்து வெளியே வந்து வேட்டையாடத் தொடங்கும். அதன் வலிமை பயங்கரமானது. 30வது நிலைக்கு கீழே உள்ள எவராலும் அதை இதுவரை வெல்ல முடியவில்லை. 30வது நிலை சாகசக்காரர்களின் முழு குழுக்களும் முயற்சி செய்து தோல்வியடைந்தன. ஒருவர் 30வது நிலையை தாண்டியதும் அவர்கள் அந்த நிலவரைக்குள் நுழைய அனுமதிக்கப்படுவதில்லை. அதனால்தான் அந்த முதலாளி இதுவரை கொல்லப்படவில்லை. நான் எனக்குள் புன்னகைத்தேன். எனக்கு தேவையான நேரம் முழுவதையும் கொடுக்கும் ஒரு முதலாளி. அதை நான் கொல்லாவிட்டால் அது அதற்கு செய்யும் துரோகம். அதோடு சில கணக்குகளை தீர்க்க வேண்டிய நேரமும் வந்துவிட்டது. என்னுடைய தற்போதைய தாயத்து வெடிக்கும் தாயத்து ஆகும். நான் கட்டளையிட்ட பிறகுதான் அது வெடிக்கும். நான் அதைச் செயல்படுத்தாத வரை நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, ஏன் லட்சக்கணக்கான தாயத்துகளை என்னால் தயார் செய்ய முடியும்.
முதல் நிலை முன்னேற்றத்திற்கு முந்தைய முதலாளிக்கு எதிராக 1,00,000 வெடிக்கும் தாயத்துகள் அதை சாம்பலாக்கிவிடும். நேரம் மட்டுமே ஒரே தடையாகும். ஒவ்வொரு தாயத்தும் மறையும் முன் 6 மணி நேரம் மட்டுமே நீடிக்கும். இல்லையென்றால் தாயத்து மாஸ்டர் வகுப்பு பல சி நிலை ரேங்க் வகுப்புகளை விட குறைவாக கருதப்பட்டிருக்காது. சாதாரண தாயத்து மாஸ்டர்களுக்கு தாயத்துகளை உருவாக்குவது மிகவும் மெதுவான செயலாகும். அவர்கள் ஒவ்வொரு குறியீட்டையும் கையால் வரைந்து மனா வை செலவிட்டு கவனமாக உருவாக்க வேண்டும். என்னை பொறுத்தவரை ஒரு நொடி சிந்தனை போதும். 1 வினாடி 10 தாயத்துகள். அதுதான் வித்தியாசம். நன்றாக தூங்கிய பிறகு நான் தெற்கு நகர வாயிலை நோக்கிச் சென்றேன். மறுநாள் அதிகாலை காவலர் ஒருவர் என்னை நிறுத்தினார். தம்பி, எங்கே செல்கிறாய்? நகரத்திலிருந்து வெளியே செல்ல பல சாலைகள் இருந்தன. பாதுகாப்பான பாதைகள் நேரடியாக நிலவரை நுழைவாயில்களுடன் இணைக்கப்பட்டிருந்தன. அந்த பகுதிகளில் அரக்கர்கள் இல்லாததால் ஆரம்ப நிலையில் உள்ளவர்கள் முன்னேற அது சிறந்த இடமாகும். பெரும்பாலான நிலவரைகளில் முந்தைய சாகசக்காரர்கள் விட்டுச் சென்ற விரிவான வழிகாட்டிகள் ஏற்கனவே இருந்தன. மக்கள் அந்த வழிகாட்டிகளை பின்பற்றினால் அவர்கள் பாதுகாப்பாக முடித்துவிடலாம். ஆபத்தான பாதை காட்டுப்பகுதிக்குள் சென்றது. அங்கே அரக்கர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பது யாருக்கும் சரியாக தெரியாது. அதனால்தான் முதல்நிலை முன்னேற்றத்திற்கு கீழே உள்ளவர்கள் அங்கே தனியாக வேட்டையாட தடை விதிக்கப்பட்டிருந்தது. அனுபவம் வாய்ந்த சாகசக்காரர்கள் கூட வழக்கமாக குழுவாகவே செல்வார்கள். நான் பார்க்க இளைஞனாக இருந்ததால் நான் பயிற்சியேற்கச் செல்வதாக காவலர் நினைத்துக் கொண்டார். எல்லாவற்றிற்கும் மேலாக பட்டமளிப்பு பருவம் அப்போதுதான் தொடங்கியிருந்தது. பல புதிய விழிப்புணர்வு பெற்ற மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் நகரத்தை விட்டு வெளியேறிக் கொண்டிருந்தனர். நான் நிலவரை பகுதி 3க்கு செல்கிறேன் என்று பதிலளித்தேன். காவலர் தலையசைத்தார். சரி. அவர் எனக்காக நுழைவாயிலை திறந்தார். வாயிலுக்கு வெளியே ஒரு ஷட்டில் பேருந்து ஏற்கனவே காத்திருந்தது. 5 அல்லது 6 பேர் ஏற்கனவே அதில் ஏறியிருந்தனர். அவர்களில் சிலர் என்னை அடையாளம் கண்டு கொண்டனர். அவர்களின் ஆச்சரியமான முகபாவனைகளே அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை தெளிவாக்கியது. லுவான் உண்மையில் தனியாக பயிற்சி செய்கிறான். இருந்தாலும் யாரும் எதுவும் சொல்லவில்லை. நான் காலியாக இருந்த ஒரு இருக்கையை கண்டறிந்து காத்திருந்தேன். சில நிமிடங்களுக்கு பிறகு மேலும் 2 பயணிகள் ஏறினர். பேருந்து சரியான நேரத்தில் புறப்பட்டது. அரை மணி நேரம் கழித்து நாங்கள் பாதாள அறை பகுதி 3ஐ அடைந்தோம். அங்கே பல வித்தியாசமான பாதாள அறை நுழைவாயில்கள் இருந்தன. அவற்றில் பெரும்பாலானவற்றின் வெளியே சாகசக்காரர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். ஒரே ஒரு நுழைவாயில் மட்டும் முற்றிலும் காலியாக இருந்தது. டெட்வுட் டவுன். நான் சரியாக அங்குதான் சென்று கொண்டிருந்தேன். நான் நுழைவாயிலை நோக்கி நடக்கத் தொடங்கியபோது எனக்கு தெரிந்த 2 முகங்கள் திடீரென என் முன்னால் தோன்றின. லாங் ஹச்சின் மற்றும் லியு சுவாங்குவாங். நடுவயதுடைய ஒருவர் அவர்களுக்கு பின்னால் வந்து கொண்டிருந்தார். அவரை பார்க்கும்போது அவர் அவர்களை மட்டம் உயர்த்த அழைத்துச் செல்கிறார் என்று தோன்றியது. லாங்ஹா என்னை பார்த்துச் சிரித்தான். லுயுவான், நீ உண்மையில் இங்கு தனியாக வந்ததை என்னால் நம்ப முடியவில்லை. உன் முதல் தாயத்தை வரைவதற்கு முன்பே நீ உண்ணப்படுவாய். லூ சுவாங் மென்மையான குரலில் பேசினாள். லூ சகோதரரே, நீங்கள் திரும்பிச் செல்வது நல்லது. உங்களுடன் இணைய யாரும் தயாராக இல்லை. இங்கே தனியாக இருப்பது மிகவும் ஆபத்தானது. அவளது நடிப்பை வியக்காமல் என்னால் இருக்க முடியவில்லை. நேற்றுதான் என்னை பிரிந்து சென்றவள் இன்று என் பாதுகாப்பை பற்றி கவலைப்படுவது போல் நடிக்கிறாள். நான் அவர்கள் இருவரையும் பார்த்தேன். நீங்கள் உங்களைப் பற்றி கவலைப்படுங்கள். அவர்களைப் போன்றவர்களுடன் நேரத்தை வீணடிப்பதில் எனக்கு விருப்பமில்லை. அவர்கள் அக்கறையால் இங்கே வரவில்லை. அவர்கள் என்னை மிதித்து தங்கள் கௌரவத்தை உயர்த்திக் கொள்ளவே வந்தனர். லாங்காவின் சிரிப்பு மறைந்தது. அவன் முன்னேறி வந்தான். உனக்கு தைரியம் இருந்தால் ஒரு பந்தயம் கட்டுவோம். யார் முதலில் முதல்நிலை முன்னேற்றத்தை அடைகிறார்களோ அவர்களே வெற்றி பெற்றவர்கள். உனக்கு துணிச்சலுண்டா? நான் அவனை பார்த்தேன். நாம் எதைப் பற்றி பந்தயம் கட்டுகிறோம்? நான் தோற்றால் உனக்கு 1 மில்லியன் தருகிறேன். ஆனால் நீ தோற்றால் என் முன்னால் முழங்காலிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும். நான் லேசாகச் சிரித்தேன். 1 மில்லியனா? அதில் எனக்கு ஆர்வம் இல்லை. இன்னும் 1 மாதத்தில் பள்ளி மறுசீரமைப்பு விழா நடைபெற உள்ளது. தோற்றவர் ஒட்டுமொத்த பள்ளியின் முன் முழங்காலிட வேண்டும். உனக்கு துணிச்சலுண்டா? லூ சுவாங் திடீரென பேசினாள். லூ சகோதரரே, வெறும் 1 மாதத்தில் உங்கள் முதல்நிலை முன்னேற்றத்தை அடைவது சாத்தியமில்லை. அவளது வார்த்தைகள் லாங்ஹச்சினுக்கு ஒன்றை நினைவூட்டின. முதல் நிலை முன்னேற்றத்திற்கு நிலை 30 தேவைப்பட்டது. 2வது நிலைக்கு 50 தேவைப்பட்டது. 3வது நிலைக்கு 100 தேவைப்பட்டது. அவன் ஏளனமாகச் சிரித்தான். லுயன், நீ மிகவும் புத்திசாலிதான். நாம் இருவரில் யாரும் 30வது நிலையை அடையவில்லை என்றால் பந்தயம் செல்லாது என்று சொல்ல திட்டமிட்டாயா? 1 மாதம் கழித்து பந்தயம் கட்டினால் நம் நிலைகளை ஒப்பிட்டு பார்ப்போம். யாருடைய நிலை அதிகமாக இருக்கிறதோ அவர்களே வெற்றி பெற்றவர்கள். சரி. நான் தயக்கமின்றி ஒப்புக்கொண்டேன். பிறகு நான் லூ சுவாங்கை குளிர்ச்சியாக பார்த்தேன். அந்த நொடியில் நாங்கள் பிரிந்தது எனக்கு மகிழ்ச்சியாகவே இருந்தது. அவளது வார்த்தைகள் எனக்கு எந்த உதவியும் செய்யவில்லை. நான் தோற்றுப்போக வேண்டும் என்பதில் அவள் குறியாக இருந்தாள். இன்னும் 1 மாதத்தில் நேரம் வரும்போது நீ மறைந்துவிட மாட்டாய் என்று நம்புகிறேன். லூ ஷுவாங் மற்றும் அந்த நடுத்தர வயது பயிற்சியாளருடன் கிளம்புவதற்கு முன் லாங் ஹச்சின் சிரித்தான். அவர்கள் செல்வதை பார்த்துவிட்டு நானே மெல்லச் சிரித்துக் கொண்டேன்.
அதன் பிறகு நான் நேராக எட்வர்ட் நகரத்தை நோக்கிச் சென்றேன். நிலவரையின் வெளியே எந்த வரிசையும் இல்லை. நுழைவாயிலில் எனது அடையாளம் உறுதி செய்யப்பட்டதும் 3 தேர்வுகள் தோன்றின: குழு, ஜோடி, தனிநபர். நான் தனிநபர் என்பதை தேர்ந்தெடுத்தேன். ஒரு ஒளிக்கதிர் என் உடலைச் சூழ்ந்தது. அடுத்த நொடியே அமைதியான ஒரு நகரத்திற்குள் நான் இருந்தேன். அங்கே ஒரு மனிதனும் கண்ணில் படவில்லை. பூச்சிகளின் சத்தம் கூட கேட்கவில்லை. அந்த தருணத்தில் கணினி அறிவிப்பு தோன்றியது. அருகில் அதிக ஆபத்தான உயிரினம் ஒன்று கண்டறியப்பட்டுள்ளது. சிறப்பு பரிசை பெற அதை தோற்கடிக்கவும். பரிசு: வானுலக குருவின் பதக்கம். ஒரு மறைமுக திட்டம். நான் புன்னகைத்தேன். பாஸை கொல்வதன் மூலம் இப்போது எனக்கு 2 பரிசுகள் கிடைக்கும். விரைவிலேயே அந்த பழைய கிணற்றை கண்டுபிடித்தேன். கீழே பார்த்தால் இருளைத் தவிர வேறொன்றுமில்லை. என் சிந்தனையால் வெடிமருந்து தாயத்துகள் ஒவ்வொன்றாக என் விரல் நுனியில் தோன்றத் தொடங்கின. அவை கிணற்றுக்குள் விழுந்தன. இது திரும்ப திரும்பச் செய்யும் வேலைதான், ஆனால் அலட்சியமாக இருக்க முடியாது. இந்த பாஸ் மிகவும் ஆபத்தானது. 5 மணி நேரம் கடந்தது. கிணறு மிகவும் ஆழமாக இருந்ததால் உள்ளே போட்ட தாயத்துகள் கூட கண்ணுக்கு தெரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும். நான் ஏற்கனவே 1,00,000க்கும் மேற்பட்ட வெடிமருந்து தாயத்துகளை உருவாக்கியிருந்தேன். அவற்றை நான் உடனே செயல்படுத்தவில்லை. அதற்கு பதிலாக நான் கிராமத்தை விட்டு வெளியே வந்தேன். ஒருவேளை பாஸ் உயிர் பிழைத்திருந்தால் திரும்பி பார்க்காமல் நிலவரையை விட்டு வெளியேறிவிடுவேன். என் உயிரை பணயம் வைக்க நான் தயாராக இல்லை. கிராமத்திற்கு வெளியே நின்று முத்திரையொன்றை பிடித்து மெதுவாக ஒரு வார்த்தையை சொன்னேன்: வெடிக்கட்டும். டெட்வுட் நகரத்தில் பயங்கரமான வெடிப்புச் சத்தம் கேட்டது. ஒரு ராட்சத காளான் வடிவிலான புகைமண்டலம் வானத்தில் எழுந்தது. அதே நேரத்தில் மென்மையான குரல் ஒன்று என் மனதில் எதிரொலித்தது: நிலை 30 டெட்வுட் நகர பாஸ் தோற்கடிக்கப்பட்டது. 6000 அனுபவ புள்ளிகள் கிடைத்தன. நிலை உயர்ந்தது. நிலை 2. நிலை 10. 6000 அனுபவ புள்ளிகள் என்னை உடனடியாக பூஜ்ஜிய நிலையிலிருந்து 10ஆம் நிலைக்கு கொண்டு வந்தன. வழக்கமாக நிலவரையில் மற்றவர்கள் உதவி செய்தாலும் 10ஆம் நிலையை அடைய 2 அல்லது 3 நாட்கள் ஆகும். பின் மேலும் அறிவிப்புகள் வந்தன. முதல் கொலைக்கான பரிசு கிடைத்தது. வெள்ளப்பெருக்கு டிராகன் மரம், தீயைத் தடுக்கும் அங்க, டிராகன் வாள், டிராகன் கவசம். 4 உபகரணங்களும் தானாகவே எனது சரக்கு இருப்பு பெட்டியில் சேமிக்கப்பட்டன. ஒவ்வொரு விழிப்படைந்த வகுப்பினருக்கும் ஒரு சரக்கு இருப்பு உண்டு. அதில் அரக்கர்களிடமிருந்து கிடைக்கும் பொருட்களை வரம்பின்றி சேமிக்கலாம், ஆனால் சாதாரண பொருட்களை சேமிக்க முடியாது. பின் கணினி அறிவித்தது: பணி முடிந்தது. பரிசு கிடைத்தது: வானுலக குருவின் பதக்கம். இந்த பதக்கத்தை ஒரு தாலிஸ்மேன் மாஸ்டரால் மட்டுமே அணிய முடியும். இது எனது நிலையை மறைக்கும், எனது ஆறாவை மறைக்கும், அனைத்து தாலிஸ்மேன் விளைவுகளையும் 200 விழுக்காடு அதிகரிக்கும். மேலும் 10வது நிலையை அடைந்த பிறகு நான் 2 புதிய தாலிஸ்மேன்களை திறந்தேன். வேக தாலிஸ்மேன். இதை எனது கால்களில் பயன்படுத்தினால் 10 நிமிடங்களுக்கு எனது வேகத்தை 500 விழுக்காடு அதிகரிக்கும். குணப்படுத்தும் தாலிஸ்மேன். இது ஒருவருக்கு 50 விழுக்காடு மீட்டெடுத்து எதிர்மறை பாதிப்புகளை நீக்கும். ஒரே நேரத்தில் 3 சக்திவாய்ந்த பரிசுகள். என்னால் புன்னகைக்காமல் இருக்க முடியவில்லை. ஒரு எஸ் தர தாலிஸ்மேன் மாஸ்டர் பலவீனமாக இருக்கலாம், ஆனால் அதற்கும் ஒரு எக்ஸ் தர தாலிஸ்மேன் மாஸ்டருக்கும் என்ன சம்பந்தம்? இறுதியாக எனது ஸ்டேட்டஸ் விண்டோவை திறந்தேன். பெயர்: லூயன், வயது 18. வகுப்பு: எக்ஸ் தரம். தாலிஸ்மேன் மாஸ்டர் நிலை 10, HP 2000, வலிமை 100, தற்காப்பு 100, சுறுசுறுப்பு 100, மந்திர சக்தி 500, மனா 1000. தாலிஸ்மேன்கள்: வெடிக்கும் தாலிஸ்மேன், வேக தாலிஸ்மேன், குணப்படுத்தும் தாலிஸ்மேன். உபகரணங்கள்: 4 எபிக் தர பொருட்கள். பரிசுகளை சரிபார்த்த பிறகு அந்த 4 எபிக் தர உபகரணங்களை பார்த்தேன். பிளட் டிராகன் ஸ்டாஃப் மனாவை 200 ஆகவும் மந்திர தாக்குதலை 1000 ஆகவும் அதிகரித்து மந்திர சேதத்தை 50 விழுக்காடு உயர்த்தியது. இது 1000 மனா செலவில் ஒரு பெரிய பரப்பளவு தாக்குதலை வெளியிடும் எஸ் தர திறனான பிளட் டிராகன் ஐஸ் ஃப்ளேம் ஐ கொண்டிருந்தது. தீ எதிர்ப்பு அங்கியை மேஜ்கள், தாலிஸ்மேன் மாஸ்டர்கள் மற்றும் வார்லாக்ஸ் அணியலாம். இது தற்காப்பை 100 ஆகவும் தீ எதிர்ப்பை 50 ஆகவும் அதிகரித்து 5 நிமிடங்களுக்கு நெருப்பிலிருந்து பாதுகாப்பு தரும் ஃபயர் ஷீல்ட் எனும் திறனை வழங்கியது. பிளட் டிராகன் வாள்வீரர்கள் மற்றும் வாள்வீரர்களுக்காக உருவாக்கப்பட்டது. இது வலிமையையும் உடல் திறன் சேதத்தையும் பெரிதும் அதிகரித்தது. பிளட் டிராகன் கவசம் நைட் மற்றும் பெர்சர்க்கர் வகுப்புகளுக்கு உரியது. இது தற்காப்பு மற்றும் ஆரோக்கியத்தை அதிகரித்து பெறப்பட்ட சேதத்தில் 5 விழுக்காடு ஐ எதிரொலித்தது. இந்த 4 எபிக் பொருட்களில் தீ எதிர்ப்பு அங்கி மட்டுமே எனது வகுப்புக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருந்தது. மற்றவற்றைப் போல இதன் புள்ளிவிவரங்கள் ஈர்க்கக்கூடியதாக இல்லாவிட்டாலும் இதன் செயல்திறன் மிகவும் பயனுள்ளது.
5 நிமிடங்கள் நெருப்பிலிருந்து முழுமையான பாதுகாப்பு என்பது உயிர்காக்கும் ஒன்றாக இருக்கும். மீதமுள்ள 3 பொருட்களும் எனக்கு பயனற்றவை. நகருக்கு திரும்பிய பிறகு அவற்றை விற்றுவிடுவேன். நிலை 30 எபிக் பொருள் கூட சாதாரணமாக 1 மில்லியனுக்கும் மேல் மதிப்புடையது. நிலை 30 பாஸ் அதிகபட்சம் ஒரு எபிக் பொருளை மட்டுமே கொடுக்கும். இது முதல் முறை முடித்ததற்கான பரிசு என்பதால் எனக்கு 4 கிடைத்தன. இவை முன்னேற்றத்திற்கு முந்தைய பொருட்கள் என்பதால் அந்த வகுப்புக்கு தகுதியான எவரும் அணியலாம். நான் அந்த தீ எதிர்ப்பு அங்கியை அணிந்து கொண்டேன். நான் அணிந்த கணமே அது ஒரு நவீன கேசுவல் ஜாக்கெட்டாக மாறியது. நான் எப்போது வேண்டுமானாலும் அதன் தோற்றத்தை மாற்றிக்கொள்ளலாம். இருப்பினும் அந்த செயல்பாட்டை ஒரு நாளைக்கு ஒருமுறை மட்டுமே பயன்படுத்த முடியும். பாஸை வீழ்த்திய பிறகு அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் டெட்வுட் நகரத்திலிருந்து வெளியே வந்ததும் பலர் உடனே என்னையே பார்த்தார்கள். நான் உள்ளே செல்வதை பலர் ஏற்கனவே கவனித்திருந்தனர். 0 நிலை கொண்ட ஆரம்ப நிலையாளர் ஒருவர் தனியாக டெட்வுட் நகரத்திற்குள் நுழைந்தது அனைவர் கவனத்தையும் ஈர்த்தது. பல மணி நேரம் காத்திருந்த பிறகு பெரும்பாலானவர்கள் கிளம்பிச் சென்றிருந்தனர். நான் உள்ளேயே இறந்திருப்பேன் என்று அவர்கள் நினைத்தார்கள். அங்கிருந்த சிலரோ நான் உயிரோடு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். அவர்கள் என் நிலையை சரிபார்த்தபோது இப்போதும் 0 என்றே காட்டியது. ஹெவன்லி மாஸ்டரின் பதக்கத்தால் என் உண்மையான நிலையை அவர்களால் பார்க்க முடியவில்லை. சிலர் சிரிப்பதை தவிர்க்க முடியவில்லை. அப்படியானால் அவன் வெறும் வேஷம் போடுகிறான். மணிநேரக்கணக்கில் உள்ளே இருந்துவிட்டு எந்த முன்னேற்றமும் இல்லாமல் திரும்பியிருக்கிறான். உண்மையில் என்ன நடந்தது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. நான் அவர்களை முற்றிலும் அலட்சியப்படுத்தினேன். அதற்கு பதிலாக வரிசை குறைவாக இருந்த நிலவரை பக்கம் பார்த்தேன். அப்போது மதியம் நள்ளிரவு 2 மணி ஆகிவிட்டது. வேறெங்கும் செல்ல போதுமான நேரமில்லை. அதனால் நான் வரிசையில் சேர்ந்தேன். அங்கே காத்திருந்த பெரும்பாலானவர்கள் 10ஆம் நிலைக்கு மேல் இருந்தனர். சிலர் 20ஆம் நிலைக்கு மேலேயே இருந்தனர். 20 வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் என்னை பார்த்தார். நீ இங்கே தனியாக வந்திருக்கிறாயா? நான் தலையசைத்தேன். நீ இப்பதான் உன்னோட வகுப்பை தேர்ந்தெடுத்தாயா? நீ யாரையாவது உதவிக்கு அழைத்து வர வேண்டும் அல்லது 10 நிலைக்கு கீழ் உள்ள நிலவரைகளுக்கு செல்ல வேண்டும். நான் மரியாதையுடன் புன்னகைத்தேன். நன்றி, நான் சும்மா பார்க்கத்தான் வந்திருக்கிறேன். அந்த நபருக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை. வெறுமனே பார்க்க மட்டும் நிலவரைக்குள் செல்வது வேடிக்கையாக இருந்தது. ஆனால் அவரவர் முடிவுகளுக்கு அவரவரே பொறுப்பு. சுமார் 10 நிமிடங்களுக்குப் பிறகு எனக்கு முன்னால் இருந்த குழுவினர் உள்ளே சென்றனர். எனது முறை வந்தபோது நிலவரையின் விவரங்கள் தோன்றின. லாங் நைட் பிளைன்ஸ், பரிந்துரைக்கப்பட்ட நிலை 20, குழு அல்லது தனிநபர், யோசிக்காமல் தேர்வு செய்தேன். நான் சோலோ, தனியாக என்பதை தேர்ந்தெடுத்தேன். ஒரு ஒளிக்கதிர் என்னைச் சூழ்ந்தது. மறுநொடி நான் முழு நிலவின் கீழ் பறந்து விரிந்த புல்வெளியின் நடுவில் நின்று கொண்டிருந்தேன். டெட்வுட் நகரத்தைப் போலன்றி இது ஒரு சாதாரண பொது நிலவரை. இதர சாகசக்காரர்கள் அந்த பகுதி முழுவதும் சிதறியிருந்தனர். உள்ளே நுழைந்த பிறகு ஒவ்வொருவரும் தனித்தனியாக வேட்டையாடினர். யாரும் உள்ளே குழுக்களை அமைக்க முடியாது. நீங்கள் எவ்வளவு ஆழமாகச் செல்கிறீர்களோ அவ்வளவு வலிமையான அரக்கர்கள் வருவார்கள். ஆனால் வெகுமதிகளும் அதிகமாக இருக்கும். நான் அந்த முடிவில்லாத புல்வெளியை பார்த்துவிட்டு நிலவரையின் ஆழத்திற்குள் செல்லத் தொடங்கினேன். நான் செல்லச் செல்ல அரக்கர்களின் நிலை உயர்ந்து கொண்டே போனது. இங்குள்ள பெரும்பாலான அரக்கர்கள் ஓநாய்கள், ஏனெனில் அவை எப்போதும் கூட்டமாகவே வேட்டையாடும். கிட்டத்தட்ட அனைவரும் இங்கு குழுக்களாகவே வந்திருந்தனர். நான் என் காலில் ஒரு வேகமான தாயத்தை அணிந்து கொண்டேன். மறுநொடியே என் வேகம் 500 விழுக்காடு அதிகரித்தது. நான் ஒரு பலத்த காற்றைப் போல புல்வெளி முழுவதும் சீறிப்பாய்ந்தேன். அருகிலிருந்த சாகசக்காரர்களால் தங்களை கடந்து சென்றது எதுவென்று கூட உணர முடியவில்லை. சீக்கிரமே நான் 15ஆம் நிலை மற்றும் அதற்கு மேற்பட்ட அரக்கர்கள் உள்ள பகுதிக்கு வந்தடைந்தேன். அருகில் ஆட்கள் யாரும் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு யாரும் இல்லை. பல ஓநாய் கூட்டங்கள் சமவெளி முழுவதும் சுற்றித் திரிந்து கொண்டிருந்தன. அவர்கள் இன்னும் என்னை கவனிக்கவில்லை. நான் என் கையை உயர்த்தினேன். வெடிக்கும் தாயத்துகள் ஒவ்வொன்றாக தோன்றின. வேட்டையை தொடங்க வேண்டிய நேரம் இது. நான் 10வது நிலையில் இருந்தாலும் எனது எக்ஸ் தர வகுப்பு SS தர வகுப்பை விட அதிக வளர்ச்சி உடையது. சொர்க்கத்து மாஸ்டரின் பதக்கத்துடன் ஒரு வெடிக்கும் தாயத்தை 15வது நிலை ஓநாயை கொல்ல போதுமானது. பாதுகாப்பாக இருக்க ஒவ்வொரு இலக்கிற்கும் 2 தாயத்துகளை பயன்படுத்தினேன். வெடிக்கட்டும். டும் டும் டும். புல்வெளியில் வெடிச்சத்தங்கள் எதிரொலித்தன. ஓநாய் கூட்டங்கள் ஒவ்வொன்றாகச் சிதறடிக்கப்பட்டன. கணினி அறிவிப்புகள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தன. 15வது நிலை கிரேன் ஓநாய் தோற்கடிக்கப்பட்டது. அனுபவ புள்ளிகள் +50. 16வது நிலை சாம்பல் ஓநாய் தோற்கடிக்கப்பட்டது. அனுபவ புள்ளிகள் +60. 15வது நிலை சிவப்பு ஓநாய் தோற்கடிக்கப்பட்டது. அனுபவ புள்ளிகள் +50. அனுபவ புள்ளிகள் உயர்வதை பார்த்து என்னால் பெருமூச்சு விடாமல் இருக்க முடியவில்லை. சாதாரண அரக்கர்களை கொன்றுநிலை உயர்த்துவது எவ்வளவு மெதுவானது. இதை வேறு யாராவது கேட்டிருந்தால் அவர்கள் நிச்சயம் கோபமடைந்திருப்பார்கள். பெரும்பாலான 10வது நிலை சாகசக்காரர்கள் 7 அல்லது 8 நிலை அரக்கர்களையே எதிர்த்து போராடுவார்கள். உங்கள் நிலையில் உள்ள அரக்கர்களை எதிர்கொள்வதே ஆபத்தானது. ஒரு முழு கூட்டத்தையே எதிர்த்து போராடுவது தற்கொலைக்குச் சமம். வல்லமை மிக்கவர்களுடன் செல்பவர்கள் கூட அனுபவ புள்ளிகளை பகிர்ந்து கொள்ள வேண்டியிருந்தது. அவர்களின் முன்னேற்ற வேகம் அவ்வளவு வேகமானதல்ல. கண்ணில் பட்ட அனைத்து ஓநாய் கூட்டங்களையும் நான் தொடர்ந்து குண்டுவீசி அழித்தேன். முதலில் ஓநாய்கள் என்னை நோக்கி வந்தன.
ஆனால் விரைவில் அவை என் எதிரிகள் அல்ல என்பதை உணர்ந்தன. தாக்குவதற்கு பதிலாக அவை ஓடத் தொடங்கின. அது விஷயத்தை இன்னும் கடினமாக்கியது. இப்போது நான் அவற்றை விரட்டிச் செல்ல வேண்டியிருந்தது. இருப்பினும் எனது அனுபவ புள்ளிகள் தொடர்ந்து உயர்ந்தன. சமவெளிக்குள் செல்லச் செல்ல அரக்கர்கள் வலிமையானவர்களாக மாறினர். 2 மணி நேரத்திற்குப் பிறகு நான் 12வது நிலையை அடைந்தேன். 2 மணி நேரத்தில் 2 நிலைகள் முன்னேறியது ஒரு மிகப்பெரிய வேகம். ஆனால் நான் சுற்றி பார்த்தபோது ஒரு ஓநாய் கூட மீதமில்லை. அவை ஏன் இவ்வளவு கோழைத்தனமாக மாறின என்று என்னால் புரியவில்லை. வீடு திரும்பிச் செல்லும் நேரம் வந்துவிட்டது. இந்த இடத்திற்கு வர எனக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆனது. நிலவறை நுழைவாயிலுக்கு திரும்பவும் அதே அளவு நேரம் எடுக்கும். நான் திரும்பி வெளியேடத் தொடங்கினேன். நான் நிலவறையை விட்டு வெளியே வந்தபோது சூரியன் மறையத் தொடங்கியது. நகருக்குச் செல்லும் வாகனத்தில் ஏறினேன். பயணத்தின் போது எனது பொருட்களைச் சரிபார்த்தேன். நான் விற்க திட்டமிட்ட 3 காவிய தர பொருட்களைத் தவிர பல சாதாரண மற்றும் நேர்த்தியான உபகரணங்களும் கிடைத்தன. சாதாரண அரக்கர்களும் உபகரணங்களை விடக்கூடும். அவற்றில் பெரும்பாலானவை சாதாரண ரகமானவை. நேர்த்தியான ரக உபகரணங்கள் மிகவும் அரிதானவை. உபகரணங்கள் 7 ரகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன: சாதாரண, நேர்த்தியான, மேம்பட்ட, சிறந்த, காவிய, புகழ்பெற்ற, புராண. குறைந்த ரகப் பொருட்களில் எனக்கு ஆர்வமில்லை. நாளை அனைத்தையும் ஒன்றாக விற்றுவிடுவேன். நான் வீட்டிற்கு வந்தபோது தெரிந்த குரல் ஒன்று என்னை தடுத்தது. சியாவோ யுவான், ஒரு நிமிடம் நில். நான் உன்னிடம் பேச வேண்டும். நான் நின்று திரும்பி பார்த்தேன். அது லூ மாமா. வழக்கம் போல புன்னகைத்துக் கொண்டு, என்ன விஷயம் லூ மாமா என்று கேட்டேன். சுவாங் விஷயத்தில் அவர் குற்ற உணர்ச்சியுடன் என்னை பார்த்தார். எங்கள் குடும்பம் உன்னிடம் மன்னிப்பு கேட்க கடமைப்பட்டுள்ளது. என்னை மன்னித்துவிடு. அவர் குனிவதற்குள் நான் விரைவாக அவரை தடுத்து நிமிர்த்தினேன். லூ மாமா, நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமில்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாதை உண்டு. அவளது முடிவை நான் மதிக்கிறேன். அவர் பெருமூச்சு விட்டார். நீ நல்ல பையன். எதிர்காலத்தில் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் என்று நான் நம்புகிறேன். நான் புன்னகைத்தேன். நன்றி லூ மாமா. நான் கிளம்ப வேண்டும். அதைச் சொல்லிவிட்டு அவர் அமைதியாகச் சென்றார். லாங்கேனின் ஆதரவால் அவர்களின் குடும்பம் விரைவில் பணக்காரர்கள் பகுதிக்கு மாறக்கூடும். நான் அவர்களை வெறுக்கவில்லை. சுவாங் என் வழியில் வராதவரை நான் அவளை தொந்தரவு செய்ய மாட்டேன். ஆனால் அவள் என்னை தூண்டிவிட்டால் அது வேறு கதை. லூ மாமா 30வது நிலையை அடைந்திருந்தார். ஆனால் அவர் தனது வகுப்பு உயர்வை முடிக்கவில்லை. அவர் போதுமான பலம் கொண்டிருக்கவில்லை. அதற்கான செலவையும் அவரால ஏற்க முடியவில்லை. அதனால்தான் இத்தனை ஆண்டுகளாக அவர் சாதாரண மக்கள் பகுதியிலேயே தங்கிவிட்டார். எளிமையான உணவிற்கு பிறகு குளித்துவிட்டு நான் படுக்கைக்குச் சென்றேன். மறுநாள் காலை நான் விழித்தெழுந்தவர்கள் சதுக்கத்திற்குச் சென்றேன். அங்குள்ள ஒவ்வொரு கடையிலும் தொழில் தொடர்பான பொருட்கள் இருந்தன. நகரத்தின் மிகப்பெரிய ஏல மையமும் அங்கேயே இருந்தது. சாதாரண மக்கள் பகுதியுடன் ஒப்பிடும்போது இது முற்றிலும் வேறு உலகமாக தெரிந்தது. தெருக்கள் அகலமாகவும் கட்டிடங்கள் பிரம்மாண்டமாகவும் இருந்தன. என் பழைய துணிகளுடன் அந்த பகுதியில் நடப்பது என்னை மற்றவர்களிடமிருந்து தனித்து காட்டியது. ஆனால் அதைப்பற்றி நான் கவலைப்படவில்லை. இந்த உலகில் வலிமையே எல்லாம். உன்னிடம் வலிமை இருந்தால் உனக்கு தேவையான எதையும் நீ பெறலாம். நான் நகரத்தின் மிகப்பெரிய வர்த்தக நிறுவனமான டான்ஹாங் வர்த்தக சபைக்குள் நேராகச் சென்றேன். வரவேற்பாளர் ஒருவர் தொழில்முறை புன்னகையுடன் என்னை வரவேற்றார். வருக, நீங்கள் உபகரணங்களை வாங்க வந்துள்ளீர்களா அல்லது விற்க வந்துள்ளீர்களா? நிச்சயமாக விற்கத்தான் வந்திருக்கிறேன். தயவுசெய்து உங்கள் பொருட்களை காட்டவும். நாங்கள் உங்களுக்கு நியாயமான விலையை தருகிறோம். நான் 15 உபகரணங்களையும் கவுண்டரில் வைத்தேன். அவற்றில் 3 காவிய தரத்திலான பொருட்கள் உடனடியாக வரவேற்பாளரின் கவனத்தை ஈர்த்தன. அந்த ஊதா நிற ஒளி வீசுவதைக் கண்டதும் அவளது முகத்தில் புன்னகை இன்னும் விரிவடைந்தது. வரவேற்பாளரால் தனது உற்சாகத்தை மறைக்க முடியவில்லை. ஆம், இவை உண்மையிலேயே காவிய தரத்திலான உபகரணங்கள். அவள் இங்கே வேலை செய்யத் தொடங்கி 3 மாதங்களுக்கும் குறைவாகவே ஆகிறது. பயிற்சியின் போது ஒரு காவிய பொருளை வாங்கியதன் மூலம் ஒரு மூத்த ஊழியர் 6 மாத சம்பளத்தை கமிஷனாக பெற்றதாக அவள் கேள்விப்பட்டிருந்தாள்.
இப்போது 3 காவியப் பொருட்கள் ஒரே நேரத்தில் அவளுக்கு முன்னால் தோன்றியிருந்தன. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் தனக்கு எவ்வளவு கமிஷன் கிடைக்கும் என்பதை அவளால் கற்பனை செய்து பார்க்க முடிந்தது. ஐயா, தயவு செய்து சிறிது நேரம் காத்திருங்கள். எபிக் உபகரணங்களை எங்கள் நிபுணர்களில் ஒருவர் மதிப்பீடு செய்ய வேண்டும். இரட்டை மேற்கோள் குறி. பிரச்சனை இல்லை என்று நான் பதிலளித்தேன். அவள் உடனடியாக போனை எடுத்து யாரோ ஒருவரை அழைத்தாள். சுமார் 5 நிமிடங்களுக்குப் பிறகு தங்க விளிம்பு கண்ணாடியணிந்த நடுத்தர வயதுடைய ஒருவர் நடந்து வந்தார். அவருக்கு பின்னால் 2 மெய்காப்பாளர்கள் வந்தனர். அவருடைய துல்லியமான பலம் எனக்கு தெரியவில்லை என்றாலும் அவர் தனது முதல் வகுப்பு முன்னேற்றத்தை முடித்துவிட்டார் என்பதில் நான் உறுதியாக இருந்தேன். அவர் வந்தவுடன் அவருடைய கண்கள் அந்த 3 எபிக் பொருட்களின் மீது நிலைத்தன. அவர் அவற்றை கவனமாக ஆய்வு செய்துவிட்டு இறுதியாக என்னை பார்த்தார். இளைஞனே, இவற்றை நீதான் கொண்டு வந்தாயா? ஆம். நீங்களே அரக்கர்களைக் கொன்று இவற்றை அடையவில்லை, இல்லையா? அவர் என் நிலையை கவனித்தார். நிலை 12. நிலை 12 இல் உள்ள ஒரு விழித்தெழுந்தவன் இதுபோன்ற உபகரணங்களை வழங்கக்கூடிய ஒரு பாஸை தோற்கடிக்க முடியும் என்று அவர் நம்பவில்லை. நான் வேண்டுமென்றே எனது உண்மையான நிலையை வெளிப்படுத்தியிருந்தேன். எனது பலத்தை மறைக்கும் ஏதோ ஒரு வழிமுறை என்னிடம் இருப்பதாக மக்கள் சந்தேகிக்க நான் விரும்பவில்லை. அவருடைய கேள்விக்கு நான் புன்னகைத்தேன். ஒரு மூத்தவர் இவற்றை விற்கச் சொன்னார். எதிர்காலத்தில் இன்னும் வரக்கூடும். எவரிடமும் உண்மையைச் சொல்ல எனக்கு எந்த எண்ணமும் இல்லை. யாராவது என்னை நம்பினாலும் அது தேவையற்ற சிக்கல்களை மட்டுமே உருவாக்கும். இந்த உலகில் இன்னும் சட்டங்கள் இருந்தன, ஆனால் மக்கள் தினமும் இறந்து கொண்டிருந்தனர். ஒரு கற்பனை மூத்தவரை உருவாக்குவது எதிர்காலத்தில் உபகரணங்களை விற்பதை எளிதாக்கும். அந்த முதியவர் தலையசைத்தார். புரிகிறது. அப்படியானால் எங்களுக்கும் உங்களுக்கும் நீண்டகால உறவு நீடிக்கும் என்று நம்புகிறேன். என் பெயர் சியோங் யி. உங்களுடையது? லு யுயன். தயவு செய்து சிறிது காத்திருங்கள். நான் இவற்றை நேரில் மதிப்பீடு செய்கிறேன். அவர் உடனடியாக ஒவ்வொரு உபகரணத்தையும் பரிசோதிக்கத் தொடங்கினார். அவர் பார்க்க அவருடைய முகம் மிகவும் தீவிரமானது. இவை சாதாரண எபிக் பொருட்கள் அல்ல. இவை நிலை 30 எபிக் உபகரணங்கள். முதல் வகுப்பு முன்னேற்றத்திற்கு முன்பு கிடைக்கும் சிறந்த உபகரணங்களாக இவை கருதப்படுகின்றன. சிலர் முன்னேறிய பிறகும் இவற்றை பயன்படுத்த தொடர்ந்தனர். இந்த உலகில் எண்ணற்ற விழித்தெழுந்தவர்கள் நிலை 30 இல் சிக்கிக் கொண்டனர். ஏனெனில் அவர்களால் முன்னேற்றம் அடையாமல் தங்கள் முன்னேற்ற பணியை முடிக்க முடியவில்லை. அவர்கள் எத்தனை அரக்கர்களை கொன்றாலும் அவர்களால் மீண்டும் நிலை உயர முடியாது. மதிப்பீடு முடிந்ததும் சியோங் என்னை பார்த்தார். இந்த 3 பொருட்களும் உயர்தரம் வாய்ந்தவை. எங்கள் வணிக சபை இவற்றை 3 நாட்களுக்கு விளம்பரப்படுத்த முடியும். அதன் பிறகு இவை ஏலம் விடப்படும். தொடக்க விலை 1 மில்லியன். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? பிரச்சினையில்லை. நான் உடனடியாக ஒப்புக்கொண்டேன். வலிமையின் மூலம் எவ்வளவு எளிதாக பணம் சம்பாதிக்க முடியும் என்பதை நான் முதன்முதலில் உண்மையாக உணர்ந்தேன். அக்காலத்தில் என் தந்தையும் லூமாமாவும் டெட்வுட் டவுன் பாஸை தோற்கடித்திருந்தால் ஒரு எப்பிக் பொருள் கூட அவர்கள் சிவிலியன் மாவட்டத்தை விட்டு வெளியேற போதுமானதாக இருந்திருக்கும். சியோங் தொடர்ந்தார். வணிக சபை ஏல கட்டணமாக 5% மட்டுமே வசூலிக்கும். உங்களுக்கு ஏதேனும் ஆட்சேபனை உள்ளதா? இல்லை. நான் தலையசைத்தேன். நான் ஆச்சரியமடைந்தேன். பள்ளியில் படிக்கும்போது ஏல நிறுவனங்கள் பொதுவாக 10% வசூலிக்கும் என்று படித்திருந்தோம். எதிர்காலத்தில் என்னிடமிருந்து அதிக வணிகத்தை எதிர்பார்ப்பதால் அவர்கள் எனக்கு சிறந்த சலுகையை வழங்குகிறார்கள் என்பது தெளிவாக தெரிந்தது. பிறகு சாங்கி வரவேற்பாளரை நோக்கி திரும்பினார். திரு லூவுக்கு ஒரு விஐபி கார்டை தயார் செய்து மீதமுள்ள அவரது உபகரணங்களுக்கான கட்டணத்தை செலுத்துங்கள். சரிங்க ஐயா. சி அந்த 3 காவிய பொருட்களுடன் வெளியேறினார். வரவேற்பாளர் மீதமுள்ள உபகரணங்களின் மதிப்பை விரைவாக கணக்கிட்டார். அவற்றில் பெரும்பாலானவை சாதாரண மற்றும் நடுத்தர ரகத்தைச் சேர்ந்தவை. மொத்தமாக அவற்றின் மதிப்பு 5000 கிரெடிட்கள் மட்டுமே. அதன் பிறகு அவர் என்னிடம் ஒரு விஐபி கார்டை கொடுத்தார். அதில் 72 என்ற எண் அச்சிடப்பட்டிருந்தது. அதாவது இந்த நகரத்தில் தியான்ஹாங் வணிக சபை இதுவரை 72 விஐபி கார்டுகளை மட்டுமே வழங்கியுள்ளது. பணத்தையும் கார்டையும் பெற்றுக்கொண்ட பிறகு நான் உடனடியாக அங்கிருந்து கிளம்பினேன். நான் ஒரு டாக்ஸியில் நகர வாயிலுக்குச் சென்று மீண்டும் லெவல் அப் செய்ய புறப்பட்டேன். இந்த முறை நான் நிலவரை பகுதி 1க்கு சென்றேன். அங்கு எனக்கு பொருத்தமான ஒரு நிலவரை இருந்தது. அதிர்ஷ்டவசமாக வழியில் லாங்ஹேன் அல்லது லூவாங்வாங் யாரையும் நான் சந்திக்கவில்லை. நான் சென்றடைந்தபோது மதியம் ஆகிவிட்டது. நான் அதிக கூட்டம் நிறைந்த நிலவரையை நோக்கி நேராக நடந்தேன். இங்கு வருவதற்கு முன்பே நகரத்தைச் சுற்றியுள்ள ஒவ்வொரு நிலவரையை பற்றியும் நான் படித்திருந்தேன். இது 10 முதல் 20 வரை லெவல் கொண்ட சாகச வீரர்களுக்காக வடிவமைக்கப்பட்டது. முக்கியமாக அதில் ஒரு பாஸ் இருந்தது. ஒரே பிரச்சனை என்னவென்றால் அந்த பாஸ் தற்செயலாகவே தோன்றும். நீங்கள் அதை சந்திப்பது முற்றிலும் உங்கள் அதிர்ஷ்டத்தை பொறுத்தது. நேற்று ஒரு பாஸ் மற்றும் சாதாரண அரக்கர்களுக்கு இடையிலான வித்தியாசத்தை அனுபவித்த பிறகு பாஸ்வேட்டைதான் லெவல் அப் செய்ய வேகமான வழி என்று எனக்கு தெரியும். துரதிர்ஷ்டவசமாக டெட்வுட் டவுனை ஒருமுறை மட்டுமே அழிக்க முடியும். இல்லையென்றால் நான் தினமும் அந்த நிலவரையில் பண்ணை செய்திருப்பேன். வரிசையில் காத்திருக்கும்போது ஒரு இளம் பெண் அமைதியாக எனக்கு பின்னால் நின்றாள். அவள் என் வயதில் இருப்பது போல் தெரிந்தாள். அவளுடைய லெவல் 10.
அவள் எப்போதும் பாதுகாக்கப்பட்ட ஒருவரைப் போல மென்மையான தோற்றத்தை கொண்டிருந்தாள். சிறிது நேரத்திற்குப் பிறகு ஒரு ஆணும் பெண்ணும் அவளுடன் இணைந்தனர். அவர்கள் இருவருமே லெவல் 20 இல் இருந்தனர். அது தெளிவாக தெரிந்தது. அவள் லெவல் அப் செய்ய அழைத்து வரப்பட்ட ஒரு பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்த இன்னொரு இளம்பெண். நான் பெரிதாக கவனம் செலுத்தவில்லை. சிறிது நேரம் காத்திருந்த பிறகு எனக்கு முன்னால் இருந்தவர்கள் இறுதியாக நிலவறைக்குள் சென்றனர். நான் உள்ளே நுழைய முற்பட்டபோது அந்த பெண் என்னை கூப்பிட்டாள். மன்னிக்கவும், நீங்கள் இங்கே தனியாக வந்திருக்கிறீர்களா? ஆம், அவள் புன்னகைத்தாள். எங்கள் குழுவில் சேருமாறு நான் உங்களை அழைக்க விரும்புகிறேன். அவளுக்கு பின்னால் நின்றிருந்த இருவரையும் பார்த்தேன். ஏன் நான்? அவள் விளக்கினாள். நாங்கள் முதலில் 4 பேர் இருந்தோம், ஆனால் இன்று ஒரு குழு உறுப்பினரால் வர முடியவில்லை. 4 பேர் சேர்ந்து சென்றால் பாஸை சந்திக்கும் வாய்ப்பு 90 விழுக்காடு ஆக உயரும். நீங்கள் தனியாக இருப்பதால் எங்களுடன் சேர விரும்புகிறீர்களா என்று கேட்க நினைத்தேன். நான் சிரித்தேன். இரட்டை மேற்கோள்குறி. எனக்கு என்ன வகுப்பு, கிளாஸ் என்று நீங்கள் கேட்கக்கூட மாட்டீர்களா? அவள் மெதுவாக சிரித்தாள். அது முக்கியமில்லை. நீங்கள் எங்களுடன் வந்து லெவல் ஏறலாம். நீங்கள் சண்டையிடக்கூட வேண்டியதில்லை. அவளுக்கு அருகிலிருந்த பாதுகாவலர்களில் ஒருவர் தலையசைத்தார். அவள் சொல்வது சரிதான். பாஸ் தரும் பொருட்கள் எங்களுடையது. ஆனால் அனுபவ புள்ளிகளில் எக்ஸ்பி உங்கள் பங்கை நீங்கள் பெறுவீர்கள். நான் சேருகிறேன், அமைதியாகச் சொன்னேன். ஆனால் நான் தான் பார்ட்டி தலைவராக இருக்க வேண்டும். அந்த மனிதனின் முகபாவனை உடனடியாக மாறியது. இது அதிகப்படியான கோரிக்கை இல்லையா? என் தலைவி அன்புடன் உங்களை அழைத்தார். இப்போது நீங்கள் நிபந்தனை விதிக்கிறீர்கள். நான் அமைதியாக இருந்தேன். நான் தலைவராக இருந்தால் இதன் பிறகு அவளை 2 பேர் கொண்ட நிலவறைக்கு டென்ஷன் அழைத்துச் செல்வேன். நீங்கள் அந்த ஒப்பந்தத்திற்கு தயாராக இருந்தால்? பாதுகாவலர் நகைத்தார். நீங்கள் வெறும் 12வது லெவல் தான். எங்கள் தலைவியை உங்களால் உண்மையிலேயே வழிநடத்த முடியுமா என்று நினைக்கிறீர்களா? அவர் மேற்கொண்டு எதுவும் சொல்வதற்கு முன்பே அந்த பெண் தன் கையை உயர்த்தினாள். அவன் சொல்வதைச் செய்யுங்கள். அவள் நேராக என்னை பார்த்தாள். நான் உங்களுக்கு பார்ட்டி தலைவர் பதவியை தருகிறேன். ஆனால் உள்ளே சென்றதும் உங்களுக்கு அந்த திறன் இருப்பதை நிரூபிக்க வேண்டும். முடியாவிட்டால் இன்றைய உதவிக்கு நீங்கள் ஈடு செய்ய வேண்டியிருக்கும் என்று என் குடும்பம் உறுதி செய்யும். சரி, எந்த பிரச்சனையும் இல்லை. நான் உடனே ஒப்புக்கொண்டேன். அதே நேரத்தில் ஒரு எண்ணம் என் மனதில் தோன்றியது. ஷி குடும்பம் தியான்ஹாங் வர்த்தக சபையின் நிறுவனர் அல்ல. ஷி தியான்ஹாங். நான் தூரத்தில் பார்த்தேன். யாரோ ஒருவர் எங்களுடைய செயல்பாடுகளை தூரத்திலிருந்து கவனிப்பது போல இருந்தது. எனது யூகம் சரிதான் என்பதில் அது என்னை இன்னும் உறுதியாக்கியது. அந்த பெண் புன்னகைத்தாள். என் பெயர் இசட் ஃபயர். உங்கள் பெயர்? லூ யுவான். நாங்கள் நிலவறையின் நுழைவாயிலுக்கு சென்றோம். நான் மல்டிபிளேயர் பயன்முறையை தேர்ந்தெடுத்தேன். பார்ட்டி இடைமுகம் தோன்றியது. முதலில் இசட் ஃபயரை அழைத்தேன். திரையில் தலைவர் லூ யுவான், லெவல் 12, எஸ் ரெங்க் தாலிஸ்மேன் மாஸ்டர் என்று காட்டியது. உறுப்பினர் இசட் ஃபயர், லெவல் 10, SS ரெங்க் டிவைன் ஹீலர். என் வகுப்பை பார்த்தவுடன் அவள் உறைந்து போனாள். ஆனால் அவள் முடிவை மாற்றவில்லை. அதன் பிறகு மற்ற இருவரையும் அழைத்தேன். வாங் ஹூ, லெவல் 20, முதல் வகுப்பு கிரேட் ஸ்வோர்ட்ஸ்மேன். ஜாங் யூ, லெவல் 20, முதல் வகுப்பு டூயல் கன்னர். அவர்கள் இருவரும் எதுவும் சொல்வதற்கு முன்பே நான் உள்ளே நுழைவதை உறுதி செய்தேன். ஒரு ஒளி வெள்ளம் எங்களைச் சூழ்ந்தது. மறுநொடியே நாங்கள் 4வரும் மிஸ்ட் மலைக்கு அடியில் தோன்றினோம். அந்த மலை முழுவதும் ஓநாய்கள் நிறைந்திருந்தது. எங்கோ ஒரு பகுதியில் ஒரு புலி பாஸ் சுதந்திரமாக சுற்றித் திரிந்தது. நாங்கள் அதை கண்டுபிடிப்பது முற்றிலும் அதிர்ஷ்டத்தை பொறுத்தது. மிஸ்ட் மலைக்குள் நுழையும் ஒவ்வொரு குழுவும் வெவ்வேறு மலைகளுக்கு ஒதுக்கப்படும். அவர்களின் செயல்பாடு அந்த பகுதிக்கு மட்டுமே கட்டுப்படுத்தப்பட்டது. உங்கள் மலையில் பாஸ் இருந்தால் அதை கொல்ல உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது. இல்லையென்றால் நிலவறையை விட்டு வெளியேறும் முன் ஓநாய்களை மட்டுமே வேட்டையாட முடியும். மூடுபனியில் மறைந்திருக்கும் முடிவில்லாத மலை சிகரங்களை பார்த்தபோது எனக்கு திடீரென ஒன்று புரிந்தது. ஒவ்வொரு நாளும் பல குழுக்கள் மிஸ்ட் மலைக்குள் நுழைகின்றன. ஒவ்வொரு 4 பேர் கொண்ட குழுவிற்கும் பாஸைச் சந்திப்பதற்கான 90 விழுக்காடு வாய்ப்பு உள்ளது. அதற்கு ஒரே ஒரு அர்த்தம்தான் இருக்க முடியும். இந்த நிலவறைக்குள் ஒரே ஒரு பாஸ் மட்டும் இல்லை. நான் சிந்தித்துக் கொண்டிருந்தபோது வோங் ஹூ திடீரென்று பேசினான். அப்படியானால் நீதான் லூ யுயன். நீ பெரிய வார்த்தைகளை பேசினாய். உன்னிடம் ஏதோ ஒரு சிறந்த வகுப்பு இருப்பதாக நினைத்தேன். ஆனால் நீ வெறும் எஸ் தர தாலிஸ்மேன் மாஸ்டர் தான். எதை நிரூபிக்கப் போகிறாய்? சைர் எதுவும் சொல்லவில்லை. அவள் என்னை மட்டும் பார்த்தாள். அவளது பார்வை அதே கேள்வியை கேட்பது போல் இருந்தது. நான் விளக்க முற்படவில்லை. நாம் மலை ஏறும்போது நீங்களே தெரிந்து கொள்வீர்கள். அப்படிச் சொல்லிவிட்டு நான் முன்னால் நடக்கத் தொடங்கினேன். பேசி நேரத்தை வீணடிப்பதில் அர்த்தமில்லை. விளக்குவதற்கு எடுக்கும் நேரத்தில் நான் பல அரக்கர்களை கொன்றிருப்பேன். நான் எவ்வளவு நம்பிக்கையுடன் இருக்கிறேன் என்பதை பார்த்த சியோ ஆர்வமடையாமல் இருக்க முடியவில்லை. அவன் உண்மையிலேயே ஏதாவது மறைக்கிறானா? மிஸ், நாம் அவனை பின்தொடர வேண்டும். ஜாங் யூ அவளுக்கு நினைவூட்டினான். அவர்கள் மூவரும் விரைவாக பின்தொடர்ந்தனர்.
மலைக்குள் சில டஜன் மீட்டர் நடந்த பிறகு 16வது நிலை கொண்ட 2 கருநாய் ஓநாய்கள் எங்கள் முன் தோன்றின. அவற்றின் உடல்களைச் சுற்றி இருண்ட மூடுபனி இருந்ததால் அவை மிகவும் ஆக்ரோஷமாக தெரிந்தன. மலையடிவாரத்திற்கு அருகில் உள்ள அரக்கர்கள் கூட ஏற்கனவே 16வது நிலையில் இருந்தனர். நான் இதில் மிகவும் திருப்தியடைந்தேன். ஒரு வினாடியும் வீணாக்காமல் என் கையை உயர்த்தினேன். 2 வெடிமருந்து தாலிஸ்மேன்கள் நேரடியாக ஓநாய்களை நோக்கி பாய்ந்தன. டும் டும். மலை முழுவதும் 2 வெடிப்புகள் எதிரொலித்தன. 2 கருநாய் ஓநாய்களும் உடனடியாக சரிந்தன. பிளாக் வூல்ஃப் நிலை 16 தோற்கடிக்கப்பட்டது. அனுபவம் +30. பிளாக் வூல்ஃப் நிலை 16 தோற்கடிக்கப்பட்டது. அனுபவம் +30. நான் தனியாக வேட்டையாடியிருந்தால் அந்த 2 ஓநாய்களும் எனக்கு 120 அனுபவ புள்ளிகளை தந்திருக்கும். இதனால்தான் எனக்கு குழுவாகச் சேர்ந்து லெவல் உயர்த்துவது பிடிக்காது. தலைவராக இருந்தாலும் எனக்கு அனுபவத்தில் பாதி மட்டுமே கிடைத்தது. அந்த 2 கருநிற ஓநாய்களிடமிருந்து அனுபவம் கிடைத்தது. அவர்கள் ஒரே அணியில் இருந்ததால் ஒவ்வொருவருக்கும் 10 அனுபவ புள்ளிகள் கிடைத்தன. ஜெஃபர் என்னை ஆச்சரியத்துடன் பார்த்தாள். நீ இப்பதான் என்ன மாதிரியான தாலிஸ்மேனை பயன்படுத்தினாய்? தாலிஸ்மேன் மாஸ்டர்கள் முதலில் அதை வரைந்துவிட்டு மந்திரத்தைச் சொல்ல வேண்டும் என்று நான் நினைத்தேன். நான் இதை முன்னரே தயாரித்து வைத்திருந்தேன் என்று நிதானமாக பதிலளித்தேன். அவள் ஆச்சரியத்துடன் பார்த்தாள். ஆனால் தயாரித்த தாலிஸ்மேன்கள் சில மணி நேரங்களில் காலாவதியாகிவிடாதா? வாங் ஹூ உடனே பேசினான். நானும் அதைத்தான் எப்போதும் கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் புன்னகைத்தேன். உண்மையில் நீங்கள் எத்தனை தாலிஸ்மேன் மாஸ்டர்களைச் சந்தித்திருக்கிறீர்கள்? அவன் உறைந்து போனான். அதற்கான பதில் வெளிப்படையாக தெரிந்தது. யாரையும் இல்லை. அவனுக்கு தெரிந்ததெல்லாம் வதந்திகள் மற்றும் இணையத்தில் இருந்த தகவல்கள் மட்டுமே. அந்த சங்கடமான மௌனத்தை பார்த்த ஜாங் யூ குறுக்கிட்டான். லியூ யுவான், நாங்கள் உன்னை வேண்டுமென்றே சந்தேகிக்கவில்லை. ஆனால் நீ பிறகு மிஸ்ச்சி-யை 2 பேர் கொண்ட நிலவரைக்கு அழைத்துச் செல்வதாகச் சொன்னாய். அந்த தாலிஸ்மேன்கள் இன்னும் உன்னிடம் எத்தனை உள்ளன என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். நான் அவனை பார்த்தேன். பல மூடுபனி மலைகளை தரைமட்டமாக்க போதுமானவை உள்ளன. அவர்கள் மூவரும் என்னை முறைத்து பார்த்தனர். சில நொடிகள் கழித்து ஜாங் யூ இறுதியில் தலையசைத்தான். அது போதும். ஆனால் மிஸ்ச்சி உன்னுடன் நிலவரைக்குச் செல்லும் முன் அந்த தாலிஸ்மேன்களால் பாஸை கொள்ள முடியுமா என்று நாங்கள் பார்க்க வேண்டும். நிச்சயமாக. நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே. நான் அதை நிரூபிக்கிறேன். அந்த கோரிக்கை மிகவும் நியாயமானது. பாஸை என்னால் எளிதாக தோற்கடிக்க முடியாவிட்டால் அவர்கள் ஜெஃபரை என்னுடன் மட்டும் நிலவரைக்கு அனுப்பமாட்டார்கள். ஜாங் யூ தொடர்ந்தான். நீயே பாஸை கொன்றால் கிடைக்கும் அனைத்து உபகரணங்களும் உனக்கே சொந்தம். நான் தனியாகச் சண்டையிடப் போவதால் கொள்ளைப் பொருட்களை பங்கிட அவர்களுக்கு எந்த காரணமும் இல்லை. நான் தலையசைத்தேன். ஒப்பந்தம். அதன்பின் நான் மலையேறுவதைத் தொடர்ந்தேன். அவர்கள் மூவரும் என்னை பின்தொடர்ந்தனர். வழியில் தென்பட்ட ஒவ்வொரு ஓநாயும் காட்டுமிருகமும் எனது வெடிகுண்டு தாலிஸ்மேன்களால் நொடியில் சிதறடிக்கப்பட்டன. நிலை 16, நிலை 17, பிறகு நிலை 18 அரக்கர்கள். அவற்றில் எதுவுமே பிழைக்கவில்லை. நாங்கள் மலையின் பாதி வழியை அடைந்தபோது காடு அதிரும் வகையில் புலியின் கர்ஜனை கேட்டது. மலையில் பலத்த காற்று வீசியது. மரங்கள் ஆக்ரோஷமாக அசைந்தன. சிறிது நேரத்தில் பிரம்மாண்டமான புலி ஒன்று எங்கள் முன் வந்து நின்றது. அது சாதாரண புலியை விட 2 மடங்கு பெரியதாக இருந்தது. அங்கே நின்றாலே அதன் அழுத்தத்தால் சாதாரண மனிதர்களுக்கு மூச்சு விடுவது கடினமாக இருக்கும். நாங்கள் 4 பேரையும் தேடி வந்த இரையை பார்ப்பது போல அது பார்த்தது. தயங்காமல் நான் என் கையை உயர்த்தினேன். இது நிலை 20 பாஸ். அதை நான் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆயிரக்கணக்கான வெடிகுண்டு தாலிஸ்மேன்கள் நொடியில் புலியின் மீது பாய்ந்தன. பிறகு நான் மெதுவாக ஒரு வார்த்தையைச் சொன்னேன். வெடி. டும். ஒரு பயங்கரமான வெடிப்பு பாஸை விழுங்கியது. மலை முழுவதுமே கடுமையாக அதிர்ந்தது. புகை விலகியபோது புலியின் உடல் சிதறிப் போயிருந்தது. இருந்தாலும் அது கர்ஜித்துக்கொண்டு என்னை நோக்கி பாய்ந்தது. ஆனால் அதன் எல்லை முடிந்துவிட்டது என்பதை என்னால் உணர முடிந்தது. அது இன்னும் சில அடிகள் தடுமாறி நடந்து என்னிடமிருந்து 2 மீட்டருக்கும் குறைவான தொலைவில் சரிந்து விழுந்தது. அதே கணத்தில் சிஸ்டம் அறிவிப்பு வந்தது. பாஸ் தோற்கடிக்கப்பட்டார். மிஸ்ட் மவுண்டன் லார்ட் கொல்லப்பட்டார். வாழ்த்துகள், நீங்கள் 13வது நிலையை அடைந்துள்ளீர்கள். அனுபவம் +1000. வழியில் நான் ஈட்டிய அனுபவத்தைச் சேர்த்த பிறகு இறுதியாக 13வது நிலையை அடைந்தேன். அமைதியாக எனது ஸ்டேட்டஸ் பேனலை திறந்தேன். இப்போது எனது வளர்ச்சி விகிதம் என்னவென்று எனக்கு புரிந்தது. ஒவ்வொரு நிலையும் உயர்ந்தது. உடல்நலம் +200, பலம் +20, பாதுகாப்பு +20, வேகம் +20, மேஜிக் +50, மனா +100. ஒரு எக்ஸ் தர வகுப்பு சாதாரண வகுப்புகளை விட பல மடங்கு சிறந்தது. பிறகு பாஸ் கொடுத்த வெகுமதிகளைச் சரிபார்த்தேன். வெறும் 2 உபகரணங்கள் மட்டுமே கிடைத்தன. இரண்டுமே 20வது நிலை மேம்பட்ட உபகரணங்கள். நான் அவற்றைச் சரிபார்க்க கூட மெனக்கெடவில்லை. அவற்றை தியான்ஹாங் வர்த்தக சபையிடம் பிறகு விற்றுவிடுவேன். நான் திரும்பியபோது ஜீபா வாங் ஹூ மற்றும் ஜாங் யூ அதிர்ச்சியில் அப்படியே நின்று கொண்டிருந்தனர்.
பாஸ் இறந்து பல நிமிடங்கள் ஆகிவிட்டன, இன்னும் அவர்கள் அதிர்ச்சியிலிருந்து மீளவில்லை. இன்று அவர்கள் பார்த்த அனைத்தும் தாலிஸ்மேன் மாஸ்டர் வகுப்பு குறித்த அவர்களின் புரிதலை முற்றிலும் தகர்த்தது. சுமார் 300 ஆண்டுகளாக தாலிஸ்மேன் மாஸ்டர்கள் பலவீனமான எஸ்தர வகுப்பு என்று அனைவரும் நம்பினர். இன்று அந்த நம்பிக்கை அவர்கள் கண்முன்னே தகர்க்கப்பட்டது. இறுதியாக வாங்கோ ஒரு புன்னகையை வரவழைத்துக் கொண்டார். சகோதரர் லியூ, நீங்கள் உண்மையிலேயே ஒரு தாலிஸ்மேன் மாஸ்டரா? நான் புன்னகைத்தேன். குழு தகவல்களை பொய்யாக்க முடியுமா? யாருக்கும் பதில் தெரியவில்லை. நான் மலையை பார்த்தேன். பாஸ் இறந்துவிட்டார். மீதமுள்ள அரக்கர்கள் மறைந்திருக்கும். இந்த நிலவரையிலிருந்து வெளியேறுவோம். வாங்கோ உடனடியாக வணங்கி நன்றி தெரிவித்தார். சகோதரர் லியூ, மிக்க நன்றி. ஜியாங் யூ ஒரு இறுதி கேள்வியை கேட்டார். திரு லியூ, நீங்கள் மீண்டும் மிஸ்ட் மலைக்குள் சென்றால் நிலவரையை முடிக்க போதுமான தாலிஸ்மேன்கள் உங்களிடம் இருக்குமா? நான் அவரை பார்த்தேன். முழுமையாக தயாராகாமல் நான் என் உயிரை பணயம் வைப்பேனா? ஜியாங் யூ இறுதியாக நிம்மதியடைந்தார். அப்படியானால் மிஸ்சி இன் பாதுகாப்பை உங்களிடம் ஒப்படைக்கிறேன். நாங்கள் நால்வரும் சேர்ந்து மலையிலிருந்து கீழே இறங்கினோம். நுழைவாயிலை அடைந்ததும் நான் சீஃபயருடன் 2 பேர் கொண்ட நிலவரைக்குள் நுழைந்தேன். நான் 13வது நிலையை அடைந்ததால் அவளும் 11வது நிலைக்கு முன்னேறியிருந்தாள். குழுவில் 2 பேர் மட்டுமே இருப்பதால் தலைவருக்கு 60 விழுக்காடு அனுபவமும் மற்ற உறுப்பினருக்கு 40 விழுக்காடு அனுபவமும் கிடைத்தது. நாங்கள் நுழைந்ததும் சீஃபயர் இறுதியாக பேசினாள். நீங்க முன்னாடி பயன்படுத்தின தாயத்துகள் முன்னரே தயார் செஞ்சது இல்லையே, அப்படித்தானே? நான் ஆர்வத்தோட அவளை பார்த்தேன். ஏன் அப்படி நினைக்கிறீங்க? வாங்ஹோ மற்றும் மற்றவர்களுக்கு தெரியாது, ஆனா நான் வெடிக்கும் தாயத்துகளை பார்த்திருக்கேன். அவை 6 மணி நேரம் மட்டுமே சேமித்து வைக்கப்படும். அதற்கு பிறகு அவை தானாகவே வெடித்துவிடும். நான் சிரித்தேன். உங்களுக்கு நிறைய தெரிந்திருக்கிறது, ஆனா நான் மற்ற தாயத்து மாஸ்டர்களைப் போலத்தான் என்று ஏன் நினைக்கிறீங்க? அவள் யோசிக்காமல் பதில் சொன்னாள். ஏன்னா நீங்க வித்தியாசமானவர். உங்க வெடிக்கும் தாயத்துகள் சக்தி வாய்ந்தவை. நீங்க அவற்றை மிக வேகமா உருவாக்குறீங்க. நீங்க குறியீடுகளை வரைவதில்லை. நீங்க மந்திரம் ஓதுவதில்லை. உங்களுக்கு எந்த தயாரிப்பும் தேவையில்லை. ஒரு உண்மையான தாயத்து மாஸ்டர் இப்படித்தான் சண்டையிட வேண்டும் என்று நினைக்கிறேன். இல்லையென்றால் இந்த வகுப்பு எஸ் ரேங்க் தகுதியை பெற்றிருக்காது. ஆனா நீங்க செய்யுறதை வேற யாராவது செஞ்சா அது எஸ் ரேங்கா மட்டும் இருக்கக்கூடாது. நான் மெதுவா சிரிச்சேன். நீங்க ரொம்ப கவனிப்பவர், ஆனா அதிகமா தெரிஞ்சுக்கிறதும் சில நேரம் நல்லதில்லை. நான் ஒரு கெட்டவன் இல்லைன்னு நீங்க நன்றி சொல்லணும். இல்லையென்றால் இப்படி தனியா என்கிட்ட பேசுறதே உங்க உயிருக்கு ஆபத்தா இருந்திருக்கும். அவள் பதிலுக்குச் சிரித்தாள். அப்படியானால் என் உயிரை காப்பாற்றியதற்கு நன்றி. நான் மேலதிக கேள்விகள் கேட்க மாட்டேன். என் யூகத்தை உறுதிப்படுத்த மட்டுமே கேட்டேன். தொடரலாம். நான் தலையசைத்தேன். இந்த பெண் பார்ப்பதை விட அதிக புத்திசாலி. நான் அவளுடன் தேவையில்லாமல் தனியாக இருக்க விரும்பவில்லை. இந்த சிறையை எவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறோமோ அவ்வளவு நல்லது. மலை ஏறி பாதியடைந்தபோது அதே கர்ஜனை மீண்டும் எதிரொலித்தது. மிஸ்ட் மவுண்டன் லார்ட் தோன்றியது. தயங்காமல் நான் மீண்டும் வெடிக்கும் தாயத்துகளை வீசினேன். டும்! அந்த முதலாளி உடனடியா சரிந்தது. பாஸ் தோல்வியடைந்தது. அனுபவம் 1200 அதிகரித்தது. அந்த அனுபவம் என்னை மீண்டும் அடுத்த நிலைக்கு கொண்டு சென்றது. நான் கிடைத்த பொருட்களைச் சரிபார்த்தேன். இந்த முறை பொருட்கள் கொஞ்சம் சிறப்பாக இருந்தன. ஒரு உயர்தர கருவி மற்றும் ஒரு சிறந்த ஆயுதம். துரதிர்ஷ்டவசமாக அது ஈட்டி வீசுபவர்களுக்கும் வீரர்களுக்கும் ஏற்றது. அது எனக்கு பயனில்லை. நான் எல்லாவற்றையும் என் பையில் போட்டேன். திரும்பிச் செல்லலாம். கிளம்புவதற்கு முன் சைஃபையர் என்னை பார்த்தாள். தொடர்பு தகவலை பரிமாறிக்கொள்ளலாம். வருங்காலத்துல வேறொரு 2 நபர் சிறை கிடைத்தால் நாம் சேர்ந்து முடிக்கலாம். எனக்கு ஒரு நிபந்தனை உண்டு. அது என்ன? என் ரகசியத்தை காப்பாற்றுங்கள். அவள் உடனே தலையசைத்தாள். சரி, எந்த பிரச்சனையும் இல்லை. என் திறமைகளை வெளிப்படுத்துவது எனக்கு தொல்லைதான் தரும் என்று அவளுக்கு புரிந்தது. தொடர்பு தகவல்களை பரிமாறிய பிறகு நாங்கள் சிறையை விட்டு வெளியே வந்தோம். வெளியே வாங்ஹோ மற்றும் ஜியாங் யூ ஏற்கனவே காத்திருந்தனர். சகோதரர் லியூ, நீங்கள் முதலாளியைச் சந்தித்தீர்களா? வாங்ஹோ உற்சாகமாக கேட்டான். நான் சிரித்தேன். மிஸ் செட் அன் அதிர்ஷ்டத்தால் நாங்கள் அதை கண்டுபிடித்தோம். வாழ்த்துகள் மற்றும் மிஸ் செட்-க்கு சிறையை முடிக்க உதவியதற்கு நன்றி. அது ஒன்றும் பெரிய விஷயமில்லை. நான் இன்னொரு சிறைக்குச் செல்கிறேன். விடை பெற்றுக்கொண்டு நான் அங்கிருந்து கிளம்பினேன். நான் சென்ற சிறிது நேரத்திலேயே ஒரு நடுத்தர வயது மனிதர் வந்தார். வாங்ஹோ மற்றும் ஜியாங் யூ உடனடியாக அவருக்கு மரியாதையுடன் வணக்கம் தெரிவித்தனர். மேலாளர் ஜியாங், அவர் சிஏஃபியரை நோக்கி பார்த்தார். நான் லியூ யுவானை பற்றி ஏற்கனவே விசாரித்துவிட்டேன். அவன் ஜூட்செங் என் .1 உயர்நிலைப் பள்ளியின் 18 வயது மாணவன். அவன் சாதாரண குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்தவன். அவன் எஸ் தர தாலிஸ்மேன் மாஸ்டராக விழித்தெழுந்தான். அவனுடைய காதலி எஸ் தர ஆயுத மேஜாக விழித்தெழுந்தாள். அதே நாளில் அவள் அவனை பிரிந்துவிட்டு லாங்ஹாவோ சென்னை தேர்ந்தெடுத்தாள்.
சேஃபியர் முகம் சுளித்தாள். அப்படியா, இப்படி நடந்ததா? அவனுடைய முன்னாள் காதலிக்கு தீர்ப்பளிக்கும் திறன் மிகவும் மோசமாக உள்ளது போலிருக்கிறது. ஒரு பெண்ணாக பணத்திற்காக ஒருவரை தூக்கி எறிபவரை என்னால் மதிக்க முடியாது. மேலாளர் ஜென் தொடர்ந்து பேசினார். 3 நாட்களுக்கு முன்பு அவன் ஆர்டியன்ஹாங் வர்த்தக மையத்தில் உபகரணங்களை விற்றான். தற்போது விளம்பரப்படுத்தப்படும் அந்த 3 காவிய தரப்பொருட்களும் அவனிடமிருந்து வந்தவைதான். திரைக்கு பின்னால் ஒரு நிபுணர் அவனுக்கு ஆதரவாக இருக்கிறார் என்பதே எங்களின் தற்போதைய ஊகம். சேஃபியர் யோசனையுடன் தன் தலையை குனிந்தாள். ஒரு நிபுணரா? அல்லது தாலிஸ்மேன் மாஸ்டர் பிரிவின் உண்மையான திறனை யாரோ ஒருவர் கண்டறிந்து விட்டார்களோ என்னவோ? இதற்கிடையில் நான் மீண்டும் தனியாக மிஸ்ட் மலைக்குள் நுழைந்தேன். இந்த முறை நான் உச்சி வரை ஏறினேன். ஆனால் எந்த பாஸ் அரக்கனும் தோன்றவில்லை. வானம் இருட்டத் தொடங்கியதால் நான் வீட்டிற்கு திரும்பினேன். மறுநாள் நான் பல்வேறு தனித்தனி நிலவரைகளை சுத்தம் செய்வதை தொடர்ந்தேன். இன்னும் 2 நிலவரைகளை முடித்த பிறகு நான் இறுதியாக 15வது நிலையை அடைந்தேன். அந்த நேரத்தில் சிஸ்டம் அறிவிப்பு தோன்றியது. வாழ்த்துகள், நீங்கள் 15வது நிலையை அடைந்துவிட்டீர்கள். புதிய தாலிஸ்மேன் திறக்கப்பட்டது, ஹெவன்லி தண்டர் தாலிஸ்மேன். இது எதிரிகளை தாக்க வானமின்னலை அழைக்கும். தீய உயிரினங்கள் மற்றும் அரக்கர்களுக்கு எதிராக இதன் சக்தி இருமடங்காகும். இன்னொரு தாக்குதல் தாலிஸ்மேன். எனக்கு தேவையானது இதுதான். ஒரு நாள் வெடிக்கும் தாலிஸ்மேன்கள் போதவில்லை என்றால் என்னிடம் மற்றொரு சக்திவாய்ந்த வழி இருக்கும். நாளின் மீதியை நான் பயிற்சியிலேயே கழித்தேன். வேறொரு பாஸ் இல்லாமல் என்னால் மீண்டும் நிலையை உயர்த்த முடியவில்லை. நாள்தோறும் நான் தனி நிலவரைகளை சுத்தம் செய்வதை தொடர்ந்தேன். விரைவில் ஏல நாள் வந்தது. கடந்த 3 நாட்களில் நான் விற்ற உபகரணங்கள் எனக்கு பல்லாயிரக்கணக்கான கிரெடிட்களை ஈட்டித் தந்தன. நான் புதிய ஆடைகளை வாங்கினேன். தொடர்ந்து பயிற்சி செய்ததால் என் நிலை 17 ஐ எட்டியிருந்தது. அன்று மாலை நான் தியான்ஹாங் வர்த்தக மையத்திற்குச் சென்றேன். இடம் மக்கள் கூட்டத்தால் நிரம்பியிருந்தது. அன்று இரவு ஏலமிடப்படவிருந்த 3 காவிய தரப்பொருட்களைப் பற்றி அனைவரும் பேசிக் கொண்டிருந்தனர். இவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்த்து நான் புன்னகைத்தேன். போட்டியிடும் நபர்கள் அதிகரிக்க இறுதி விலை அதிகமாகும். நான் நுழைவாயிலை நோக்கி நடந்தபோது எனக்கு பரிச்சயமான 2 முகங்கள் என் முன் தோன்றின. லாங் ஹாவோசென், லியூ ஷுவாங். இருவருமே 10வது நிலையை அடைந்திருந்தனர். வேகம்தான், ஆனால் ஒரு மாதத்திற்குள் 30வது நிலையை அடைய இது போதாது. லியூ ஷுவாங் என்னை கவனித்ததும் லாங்ஹாவோசென்னை இடித்தாள். அவன் புன்னகையுடன் உடனடியாக நடந்து வந்தான். லூயுவான், நீ தவறான இதத்திற்கு வந்துவிட்டாயா? நீ ஏலத்திற்குள் நுழைந்து எதையாவது வாங்கப் போகிறாயா? நான் பதிலுக்கு புன்னகைத்தேன். என்ன, யங் மாஸ்டர் லாங் இங்கே பாதுகாப்பு அதிகாரியாக வேலை செய்யத் தொடங்கிவிட்டாரா? கடந்து செல்லும் அனைவரிடமும் நீ கேள்வி கேட்கிறாயா? அவனது புன்னகை உடனடியாக மறைந்தது. அவன் பதிலளிக்கும் முன்பே லியூ ஷுவாங் முன்னே வந்தாள். ஹாவ் சென் உனக்கு உதவத்தான் முயற்சி செய்கிறான். ஏலத்திற்குள் நுழைய உன்னிடம் குறைந்தது 1 மில்லியன் கிரெடிட்கள் இருப்பதை நிரூபிக்க வேண்டும். நுழைவாயிலில் உன்னை தடுத்து நிறுத்தினால் அது அவமானமாகிவிடும். அருகில் இருந்த அனைவருக்கும் கேட்கும் வகையில் அவள் சத்தமாக பேசினாள். சுற்றியிருந்தவர்கள் உடனடியாக எங்கள் திசையில் திரும்பினர். அவர்களில் பலர் லாங்ஹாவ் சென்னை அடையாளம் கண்டு கொண்டனர். பேச்சுவார்த்தையை கேட்ட பிறகு நான் யார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டனர். நான் எப்படி பதிலளிக்கப் போகிறேன் என்று அனைவரும் காத்திருந்தனர். நான் உண்மையிலேயே அவமானப்பட்டால் அதுதான் உனக்கு தேவை, இல்லையா? நான் லியூ ஷுவாங்கை பார்த்தேன். நீ ஏற்கனவே என்னை விட்டுச் செல்ல முடிவு செய்துவிட்டாய். எனவே கிளம்பு. ஆனால் நீ தொடர்ந்து என்னை சிக்க வைக்க முயற்சி செய்தால் மாமா லியூவின் உணர்வுகளை நான் மதிக்கவில்லை என்று குறை சொல்லாதே. லியூ ஷுவாங் உடனடியாக பரிதாபமான முகபாவனையை காட்டினாள். லாங்ஹாவ் சென் அவளது தோள்களைச் சுற்றி கையை போட்டான். ஷுவாங், அவனுடன் விவாதித்து நேரத்தை வீணாக்காதே. நான் அவனை வெளியேற்றப் போகிறேன். அவன் காவலர்களை பார்த்து திரும்பினான். இங்கே வாருங்கள். இவன் சாதாரண குடிமக்கள் பகுதியில் இருந்து வந்த ஏழை பையன். இவன் ஏலத்திற்குள் நுழைய முயற்சிக்கிறான். இவனை வெளியேற்றுங்கள். காவலர்கள் உடனடியாக நடந்து வந்தனர். லாங்ஹாவ் சென்லாங் குடும்பத்தின் இளைய எஜமானர் என்பதால் அவர்கள் அவரை நன்கு அறிவார்கள். இருப்பினும் காவலர்களில் ஒருவர் என்னிடம் மரியாதையுடன் கேட்டார், ஐயா, நீங்கள் இன்றைய ஏலத்தில் கலந்து கொள்கிறீர்களா? ஆம். நான் தலையசைத்தேன். மன்னிக்கவும் ஐயா. ஆனால் ஏலத்தில் நுழையும் அனைவரும் தங்களுக்கு போதுமான சொத்துக்கள் இருப்பதை நிரூபிக்க வேண்டும். இல்லையெனில் ஏலம் எடுக்கும் பணம் இல்லாதவர்கள் ஏலத்தை தடுக்கக்கூடும். நான் புன்னகைத்தேன். இதென்ன? எனது தியான்ஹேங் வர்த்தக அவையின் 5 ஐபி கார்டை எடுத்தேன்.
காவலர் அதை பார்த்ததும் அவரது முகபாவனை முற்றிலும் மாறியது. அவர் உடனடியாக வணங்கினார். ஐயா, நான் மனதார மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நான் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டேன். தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். பரவாயில்லை, நீங்கள் உங்கள் வேலையை செய்கிறீர்கள். பின்னர் நான் லாங்ஹாவ் சென்னை நோக்கி திரும்பினேன். ஆனால் சிலர் இங்கே வேலை கூட பார்ப்பதில்லை. பிறகு ஏன் அவர்கள் காவலர்களை விட அதிக பதற்றத்துடன் இருக்கிறார்கள்? லாங்ஹாவ் சென் உடனடியாக கத்தினான். அவனை நம்பாதீர்கள். இவன் சாதாரண குடிமக்கள் பகுதியில் இருந்து வந்த ஏழை பையன். இவனை போன்ற ஒருவனிடம் எப்படி வேபி கார்டு இருக்க முடியும்? இரட்டை மேற்கோள் குறி. லியூ ஷுவாங் விரைவாகச் சேர்த்தாள். நான் அவனுக்கு அண்டை வீட்டாராக இருந்தேன். அவன் எங்கிருந்து வந்தான் என்பது எனக்கு தெரியும். அந்த கார்டு அவனுக்கு சொந்தமாக இருக்கவே முடியாது. அது உண்மையானதாக இருந்தால் அவன் அதை திருடியிருக்க வேண்டும். இரட்டை மேற்கோள் குறி. உரிமையாளரின் பெயரை நீங்கள் சரிபார்க்க வேண்டும். நான் சிரிப்பை அடக்கிக் கொண்டேன். நான் பதிலளிக்க இருந்த தருணத்தில் பழக்கமான குரல் ஒன்று குறுக்கிட்டது. இரட்டை மேற்கோள் குறி. மன்னிக்கவும். நீங்கள் யார்? தியான்ஹாங் வர்த்தக சபை எப்படி செயல்பட வேண்டும் என்று வெளியாட்கள் சொல்லும் காலம் எப்போது வந்தது? நான் திரும்பி பார்த்தேன். அது ஜிபேயா. அவள் யார் என்று தெரிந்ததும் லியூ ஷுவாங்கின் முகம் மாறியது. நான் அப்படி சொல்லவில்லை. அவள் பேசி முடிக்கும் முன்பே ஜிபேயா நிதானமாக தடுத்தார். அவனால் இனி உங்களுக்கு உதவ முடியாது என்று கருதி நீங்கள் அவரை கைவிட்டு விட்டீர்கள். நீங்கள் உங்களை அவனது பால்ய நண்பி என்று அழைத்துக் கொண்டீர்கள். ஆனால் அவனை உங்களுக்கு எவ்வளவு தூரம் தெரியும்? அவள் நடந்து வந்து எனக்கு அருகில் நின்றாள். பிறகு கேட்டாள், மிஸ்டர் லியூ, நீங்கள் விரும்பினால் இன்றைய ஏலத்திலிருந்து அவர்களை தடை செய்யட்டுமா? கூட்டம் அதிர்ச்சியில் உறைந்தது. ஜிபேயா யார் என்பது அங்கிருந்த அனைவருக்கும் தெரியும். அவர் ஒருவரை உள்ளே விடக்கூடாது என்று சொன்னால் அவர்கள் இந்த கட்டிடத்திற்குள் நுழைய முடியாது. லாங்ஹாவ்சனின் முகம் வெளிறிப்போனது. அவன் என்னை அவமானப்படுத்த நினைத்தான். ஆனால் ஜிபேயா பகிரங்கமாக என் பக்கம் நின்றார். லியூ யுவான் யார் என்று அங்கிருந்தவர்கள் வியக்கத் தொடங்கினர். தியான்ஹாங் வர்த்தக சபையின் இளம்பெண் ஏன் அவருக்கு ஆதரவாக பேச வேண்டும்? நான் தலை அசைத்தேன். பரவாயில்லை. அவர்களும் வாடிக்கையாளர்கள் தான். எனக்காக வர்த்தக சபை வாடிக்கையாளர்களை இழக்க வேண்டாம். அதோடு லாங்ஹாவ்சென் பணக்காரன். நான் விற்பனைக்கு வைத்திருந்த ஒரு அரிய பொருள் லியூ ஷுவாங்கிற்கு சரியாக பொருந்தும். அவன் அதை வேறொருவர் வாங்க விடமாட்டான். எனது பொருளுக்காக லட்சக்கணக்கில் செலவு செய்பவரை ஏன் நான் தடுக்க வேண்டும்? ஜிபேயா புன்னகைத்தார். மிஸ்டர் லியூக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் நாம் இருவரும் உள்ளே செல்லலாம். மீண்டும் அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். தியான்ஹாங் வர்த்தக சபையின் இளம்பெண் என்னையும் அவருடன் அழைத்துச் சென்றார். ஏல மண்டபத்திற்குள் சென்றபோது அதன் பிரம்மாண்டமான அலங்காரத்தை ரசிக்காமல் இருக்க முடியவில்லை. உள்ளே இருந்த அனைத்தும் பிரம்மாண்டமாக இருந்தன. நான் புன்னகைத்தேன். மிஸ் குய், நன்றி. அவள் என்னை பார்த்து மென்மையாகச் சிரித்தாள். நாம் அணியாக இருக்கிறோம். அணி வீரர்கள் ஒருவருக்கொருவர் நன்றி சொல்லிக் கொள்ள வேண்டுமா? நானும் புன்னகைத்தேன். சரிதான். நான் முதலில் எனது பிரத்யேக அறைக்குச் செல்கிறேன். உங்களுக்கும் கவனிக்க வேண்டிய வேலைகள் இருக்கலாம். அவள் தலையசைத்தாள். பிறகு சந்திப்போம். அவள் சென்ற பிறகு எனக்கு ஒதுக்கப்பட்ட வேபி அறைக்குச் சென்றேன். எனது வேபி கார்டை ஸ்கேன் செய்தேன். கதவு உடனே திறந்தது. பணியாளர் ஒருவர் மரியாதையான புன்னகையுடன் என்னை வரவேற்றார். ஏலத்தின் போது ஏதேனும் தேவைப்பட்டால் எங்களிடம் கேளுங்கள். இங்கு சேவை மிகவும் சிறப்பாக இருந்தது. ஜூ செங்கில் தியான்ஹாங் வர்த்தக சபை ஏன் மிகப்பெரிய ஏல மையமாக இருக்கிறது என்பதில் ஆச்சரியமில்லை. இருப்பினும் நான் எதையும் வாங்க வரவில்லை. முதலாவதாக, என்னிடம் போதிய பணம் இல்லை. இரண்டாவதாக, தாலிஸ்மேன் மாஸ்டர்களுக்கான உபகரணங்கள் மிகவும் அரிதானவை. அவை கிடைத்தாலும் அதிக விலை கொடுத்து வாங்குவதை விட நானே சொந்தமாக பெற்றுக்கொள்வேன். சுமார் 20 நிமிடங்களுக்குப் பிறகு ஏலம் இறுதியாக தொடங்கியது. முதலில் வந்த பல பொருட்கள் அனைத்தும் உயர்ரக உபகரணங்கள். அவற்றில் பெரும்பாலானவை முதல் வகுப்பு முன்னேற்றத்திற்கு மேல் இருந்தன. எனக்கு அதில் ஆர்வம் இல்லை. நான் அமைதியாக காத்திருந்தேன். இறுதியாக ஏலதாரர் அடுத்த பொருளை அறிவித்தார். அது ஒரு காவிய ரக ஆயுதமான வெள்ள டிராகன் ஊழியர் ஃப்ளட் டிராகன் ஸ்டாஃப். அதன் திறமைகள் அனைவருக்கும் தெரியும் என்று நம்புகிறேன். ஆரம்ப ஏலத்தொகை 1 மில்லியன் கிரெடிட்கள். ஒவ்வொரு புதிய ஏலமும் குறைந்தது 10,000 அதிகரிக்க வேண்டும். ஏலம் இப்போது தொடங்குகிறது. உடனடியாக ஒருவர் தனது ஏல பலகையை உயர்த்தினார். 11 லட்சம், 13 லட்சம், 15 லட்சம், 20 லட்சம்.
அந்த குரலை கேட்ட தருணத்திலேயே நான் அந்த ஏலதாரரை பார்த்தேன். நான் எதிர்பார்த்தது போலவே இருந்தது. லாங்ஹாவ் விடச்சிறிது போஸ் விட பெரிது. அவரது 20 லட்சம் ஏலத்திற்கு பிறகு அறை திடீரென அமைதியானது. பலர் விலை ஏற்கனவே மிக அதிகமாக இருப்பதாக நினைத்தனர். யாரும் ஏலத்தை தொடர விரும்பவில்லை. லியூ சுவாங் மகிழ்ச்சியுடன் அவரது கையை கட்டிக்கொண்டார். ஹாவ் சென், நீங்கள் அற்புதமானவர். லாங்ஹாவ் சென் பெருமையுடன் சிரித்தார். நீங்கள் என்னுடன் இருக்கும் வரை நான் உங்களை ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன். ஜூ செங்கில் நீங்கள் எதை விரும்பினாலும் லாங் குடும்பத்தால் அதை வாங்க முடியும். பின் அவர் மெதுவாக அவள் இடுப்பில் தட்டினார். அவள் வெட்கப்பட்டு சிரித்தாள். எனது வேபி அறையிலிருந்து இதை பார்த்த நான் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. பிறகு நான் அமைதியாக எனது ஏலப்பலகையை உயர்த்தினேன். 21 லட்சம். முழு ஏல அரங்கமும் அமைதியானது. அனைவரும் வேபி அறைகளை நோக்கி திரும்பினர். லாங்ஹாவ் சென்னை சவால் செய்ய தைரியம் கொண்டவர் யார்? லாங்ஹாவ் சென்னின் முகம் உடனடியாக இருண்டது. அவர் என் குரலை உடனடியாக அடையாளம் கண்டு கொண்டார். யோசிக்காமல் அவர் கத்தினார், 25 லட்சம். நான் அதே அமைதியுடன் பதிலளித்தேன், 26 லட்சம். அவரது முகம் கோபத்தில் சுருங்கியது. 30 லட்சம். அவர் என் அறையை நோக்கி முறைத்து பார்த்தார். லூயுவான், நீங்கள் இன்னும் ஏலம் எடுக்கப் போகிறீர்களா? நான் சிரித்தேன். இல்லை, இளம் மாஸ்டர் லாம் உண்மையிலேயே தாராளமானவர். நான் தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன். இந்த ஆயுதம் உங்களுக்கே சொந்தம். 30 லட்சம் என்பது ஏற்கனவே அதன் உண்மையான மதிப்பை விட மிக அதிகம். நான் தொடர்ந்து விலையை உயர்த்திக் கொண்டே இருந்தால் லாங்ஹாவ் சென் ஏலத்தை நிறுத்திவிட வாய்ப்பிருந்தது. அப்படியென்றால் நான் எனது சொந்த உபகரணத்தை நானே வாங்க வேண்டியிருக்கும். அதற்கு அந்த அபாயம் தேவையில்லை. லாங்ஹாவ் சென் இறுதியில் என்ன நடந்தது என்பதை புரிந்து கொண்டார். நீ என்னை ஏமாற்றிவிட்டாய். நான் மெதுவாகச் சிரித்தேன். நான் எப்படி உன்னை ஏமாற்றினேன்? நான் வெறும் ஏலத்தில் பங்கேற்றேன். உனக்கு இந்த ஆயுதம் என்னை விட அதிகமாக தேவைப்பட்டது. எனவே நான் அதை உனக்கு விட்டுக் கொடுத்தேன். அவரது முகம் கோபத்தில் சிவந்தது, ஆனால் அவரால் எதுவும் சொல்ல முடியவில்லை. ஏலதாரர் உடனடியாக அறிவித்தார், 3 மில்லியன் ஒருமுறை இருமுறை விற்கப்பட்டது. வெள்ள டிராகன் ஊழியர் 3 மில்லியன் கிரெடிட்களுக்கு லாங்ஹாவ் சென்னுக்கு விற்கப்பட்டது. அரங்கில் இருந்த பலர் ரகசியமாகச் சிரித்துக் கொண்டனர். லாங்ஹாவ் சென் அதை 2 மில்லியனுக்கு வாங்கியிருந்தால் அவர்கள் பொறாமைப்பட்டிருப்பார்கள். ஆனால் 3 மில்லியன் கொடுத்தது அப்பட்டமான அதிகப்படியான பணம் செலுத்துதலாக தெரிந்தது. மற்றொரு வேபி அறைக்குள் இருந்த ஜி ஃபெய்க்கு அருகில் அமர்ந்திருந்த அழகான இளம்பெண் ஆச்சரியமடைந்தார். அப்படியென்றால் அந்த 3 காவியப் பொருட்களையும் விற்பவர் லியூ யானா? ஜி ஃபெய் தலையசைத்தார். ஆம். மேலும் லாங்ஹாவ் சென் தற்செயலாக அவரது எதிரியாக இருக்கிறான். அந்த இளம்பெண் லேசாகச் சிரித்தார். ஆச்சரியமில்லை, அவர் வேண்டுமென்றே விலையை உயர்த்தினார். அப்போது ஏலதாரர் அடுத்த பொருளை அறிவித்தார். 2வது காவிய உபகரணம், வெள்ள டிராகன் வாள். ஆரம்ப ஏலத்தொகை 1 மில்லியன் கிரெடிட்களாகவே உள்ளது. இந்த வாளில் எந்த ஒரு செயல்திறன் திறன்களும் இல்லை, ஆனால் அதன் குணாதிசயங்கள் மிக அதிகம். எந்தவொரு வாள்வீரருக்கும் முதல் நிலை முன்னேற்றத்திற்கு முன்பு இது சிறந்த ஆயுதங்களில் ஒன்றாகும். ஆரம்ப ஏலத்தொகை 1 மில்லியன் கிரெடிட்கள். குறைந்தபட்ச உயர்வு 10,000. இந்த ஏலம் இப்போது தொடங்குகிறது. இந்த முறை நான் அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்தேன். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் தான் விற்பனையாளர். மீண்டும் ஏலத்தில் பங்கேற்பது பொருத்தமற்றதாக இருந்திருக்கும். வெள்ள டிராகன் ஊழியர்களின் விலையை நான் உயர்த்தியதற்கு காரணம் லாங்ஹாவ் சென் என்னை தூண்டிவிட்டதே. ஏலம் தொடர்ந்தது. 11 லட்சம். 13 லட்சம். 15 லட்சம். விலை தொடர்ந்து உயர்ந்தது. இறுதியில் வெள்ள டிராகன் வாள் 1.9 மில்லியன் கிரெடிட்களுக்கு விற்கப்பட்டது. இது மற்றொரு விஐபி விருந்தினரால் வாங்கப்பட்டது. அதன் பிறகு ஏலதாரர் மீண்டும் சிரித்தார். இன்றிரவு எங்களது இறுதி காவிய தரப்பொருள் வெள்ள டிராகன் கவசம். ஆரம்ப ஏலத்தொகை 1 மில்லியன் கிரெடிட்களாகவே உள்ளது. ஏலம் தொடங்கியவுடனேயே போட்டி முன்னைவிட கடுமையாக மாறியது. வாளுடன் ஒப்பிடுகையில் கவசம் பலதரப்பட்ட வகுப்பினருக்கு பயனுள்ளதாக இருந்தது. வீரர்கள், குதிரைப்படை வீரர்கள் மற்றும் பல நெருக்கமான போர் தொழில்கள் என அனைவரும் அதை விரும்பினர். விலை வேகமாக உயர்ந்தது. 12 லட்சம். 15 லட்சம். 18 லட்சம். 2 மில்லியன். ஏலம் குறையாமல் தொடர்ந்தது. இறுதியாக சுத்தியல் கீழே விழுந்தது. வெள்ள டிராகன் கவசம் 2.4 மில்லியன் கிரெடிட்களுக்கு விற்கப்பட்டது. நான் முன்னதாகவே வெள்ள டிராகன் ஊழியர்களின் விலையை வேண்டுமென்றே உயர்த்தியிருக்காவிட்டால் அந்த ஊழியர்கள் 3 மில்லியனுக்கு பதிலாக அதே விலையில் விற்கப்பட்டிருக்கும். இறுதி ஏலம் முடிவதை பார்த்து என்னால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. இன்றிரவு ஏலம் நான் எதிர்பார்த்ததை விட அதிக லாபத்தை எனக்கு தந்தது. லூ யுவான் ஏலம் முடிந்துவிட்டதாக நினைத்தார், ஆனால் ஏலதாரர் தொடர்ந்தார்.
எங்களது இன்றைய இறுதிப் பொருள் தர ஆயுத மேதை திறன் புத்தகம். ஆரம்ப ஏலத்தொகை 5 மில்லியன் கிரெடிட்கள். ஒவ்வொரு புதிய ஏலமும் குறைந்தது 10,000 கிரெடிட்கள் அதிகரிக்க வேண்டும். ஏலம் இப்போது தொடங்குகிறது. ஒரு திறன் புத்தகம். லூ யுவான் முணுமுணுத்தார். மிகவும் மதிப்புமிக்க பொருளைப் பற்றி நான் மறந்துவிட்டேன். திறன் புத்தகங்கள் உபகரணங்களை விட மிகவும் அரிதானவை. தர திறன் புத்தகம் இன்னும் அரிதானது. ஆரம்ப விலையான 5 மில்லியன் என்பது ஜெவோனிய விலை அதிகம் இல்லை. ஒரு ஒற்றை தரத்திறன் ஒருவரின் எதிர்காலத்தை முழுமையாக மாற்றும். இது ஒரு நபர் தங்களால் அடைய முடியாத வகுப்பு முன்னேற்றத்தை முடிக்க வழிவகுக்கும். ஏலம் உடனடியாக தீவிரமடைந்தது. சில நிமிடங்களிலேயே விலை 10 மில்லியன் கிரெடிட்டுகளை தாண்டியது. ஜூசெங்கில் எவ்வளவு செல்வந்தர்கள் வாழ்கிறார்கள் என்பதை லியு யுவான் முதல் முறையாக உணர்ந்தார். சுமார் 10 மில்லியன் மக்கள் வசிக்கும் ஒரு பிரம்மாண்டமான நகரம் ஜூசெங் என்பது அவருக்கு எப்போதும் தெரியும். ஆனால் இன்று அவர் அதை நேரில் அனுபவித்தார். இறுதியில் அந்த திறன் புத்தகம் லாங்ஹாவோச்சன் என்பவரால் வாங்கப்பட்டது. இறுதி விலை 13.2 மில்லியன் கிரெடிட்டுகள். அந்த பணம் வெளிப்படையாக அவருக்கு சொந்தமானது அல்ல. லாங் குடும்பம் அதை வாங்க முடிவு செய்திருந்தது. எப்படியும் லியூ ஷுவாங் ஒரு தர ஆயுத மேதை. அவருக்கு இந்த புத்தகத்தை வழங்குவதும் லாங் குடும்பத்துடன் அவரது எதிர்காலத்தை உறுதி செய்வதும் மதிப்புமிக்க முதலீடு. ஏலம் முடிந்ததும் லியூ யுவான் அமைதியாக பின்புறம் சென்றார். அந்த 3 காவியப் பொருட்களும் மொத்தம் 7.3 மில்லியன் கிரெடிட்டுகளுக்கு விற்கப்பட்டன. தியான் ஹெங் வர்த்தக சபை அதன் 5 விழுக்காடு கமிஷனை கழித்த பிறகு லியு யுவானுக்கு 6.935 மில்லியன் கிரெடிட்டுகள் கிடைத்தன. இந்த உலகில் இதுபோன்ற வருமானத்திற்கு கூட்டமைப்பால் வரி விதிக்கப்படவில்லை. தனது கணக்கில் அந்த தொகையை பார்த்தபோது அவர் உற்சாகமடையாமல் இருக்க முடியவில்லை. ஆனால் 13 மில்லியனுக்கும் மேலாக விற்கப்பட்ட தரத்திறன் புத்தகத்தை பற்றி நினைத்தபோது அவர் திடீரென்று தன்னை பணக்காரராக உணரவில்லை. மக்கள் உண்மையில் பேராசை கொண்டவர்களாக மாறுகிறார்கள். நாளை நான் முதலில் நகரத்தில் ஒரு வீடு வாங்குவேன். இதற்கிடையில் லாங் குடும்ப இல்லத்திற்கு திரும்பிய லாங் ஹாவோச்சென் மற்றும் லியூ ஷுவாங் வந்தடைந்தனர். லாங் ஹாவோச்சென்னின் தந்தை லாங்ஜியாங் ஏற்கனவே காத்திருந்தார். தனது தந்தையின் தீவிரமான முகபாவனையை கண்டதும் தனக்கு ஆபத்து என்பதை லாங் ஹாவோச்சென் அறிந்தார். அப்பா, நான் செய்தது தவறு. லியூ ஷுவாங் விரைவாக, அப்பா, இது முழுவதும் என் தவறுதான். நான் மட்டும் இல்லை என்றால் ஹாவோச்சென் என்று அவர் அழைப்பது இன்னும் பழகவில்லை. ஆனால் லாங் குடும்பத்தின் செல்வத்தை பற்றி நினைக்கும் போது அது எளிதானது. லாங்ஜியாங் அவர்களை இடைமறித்தார். இன்று நடந்ததை மறந்துவிடுங்கள். நான் ஏற்கனவே லியூ யுவானை விசாரிக்க ஒருவரை நியமித்துள்ளேன். நீங்கள் இப்போது செய்ய வேண்டியது நாளை உங்கள் திருமணத்தை பதிவு செய்வதுதான். திருமண விழா காத்திருக்கலாம். ஆனால் நாளை நீங்கள் திருமணச் சான்றிதழை பெற வேண்டும். சரி. லாங்ஹாவோச்சென் வாதிட துணியவில்லை. அவர் தண்டிக்கப்படவில்லை என்பதே அவருக்கு சிறந்த விளைவு. லியூ ஷுவாங்கும் தலையசைத்தார். சரி, அப்பா. அவரால் மறுக்க முடியாது என்பதை அவர் அறிந்திருந்தார். திருமணச் சான்றிதழ் இல்லாமல் இன்று வாங்கப்பட்ட திறன் புத்தகம் அவருக்கு கிடைக்காது. அவர் இன்னும் லியூ ஷுவானை பற்றி நினைத்தாலும் அந்த தர திறன் புத்தகம் மிகவும் முக்கியமானது. அவர் ஒரு தர ஆயுத மேதை. லியூ ஷுவான் என்றால் யார்? வெறும் பயனற்ற தாலிஸ்மேன் மாஸ்டர், அவ்வளவுதான். செட் குடும்பத்து இளம்பெண் ஏன் அவருக்கு உதவுகிறார் என்பது அவளுக்கு இன்னும் புரியவில்லை. ஆனால் அழகு மட்டுமே ஒருவரை எப்போதும் ஆதரிக்க முடியாது என்று அவள் நம்பினாள். அவள் அழகாக மட்டுமே இருந்திருந்தாலும் கூட. தர வகுப்பை அறியாமல் லாங்ஹாவ்சன் காலப்போக்கில் அவளைக் கண்டு சலிப்படைந்திருப்பார். ஆனால் அவள் வித்தியாசமானவள். அவள் தர விழிப்புணர்வு பெற்றவள். ஒரு நாள் அவள் லாங் குடும்பத்தின் தலைவியாக கூட ஆகலாம். அந்த எதிர்காலத்தை பற்றி நினைக்கும்போது அவளால் புன்னகைக்காமல் இருக்க முடியவில்லை. லியூ ஷுவானை பொறுத்தவரை அடுத்த பள்ளி மறுசங்கமத்தில் அவருக்கும் அவளுக்கும் இடையிலான இடைவெளியை அவர் இறுதியில் புரிந்து கொள்வார். லியூ ஷுவானோ அல்லது லாங்ஹாவ்சென்னோ லியூ ஷுவானிடம் தனது நிலையை மறைக்கவில்லை என்று தெரியவில்லை. ஏனெனில் இருவரும் தரத்தினர் மட்டுமே. ஹெவன்லி மாஸ்டரின் பதக்கத்தின் மறைப்பை அவர்களால் பார்க்க முடியவில்லை. அவர்களின் கண்களில் லியூ யான் இன்னும் சமநிலைப்படுத்த தொடங்காத அதே பயனற்ற நபராகவே இருந்தார். அன்று இரவு லியூ யான் அமைதியாக உறங்கினார். மறுநாள் அதிகாலை அவர் ஒரு வீடு வாங்க நகரத்திற்கு சென்றார். அவர் ஆடம்பரமான எதையும் தேடவில்லை. வசதியாக இருந்தால் அதுவே போதுமானது. குடியேறிய பிறகு அன்றாட தேவைகளை வாங்கி அனைத்தையும் சரிசெய்து ஒரு நாள் முழுவதும் கடந்துவிட்டது. மறுநாள் அவர் மீண்டும் நிலையை உயர்த்தச் சென்றார். அவர் தனி நிலவரைகளை தொடர்ந்து முடித்துக் கொண்டிருந்தார். நாளின் முடிவில் அவர் 18வது நிலையை எட்டினார். வீட்டிற்குச் செல்லும் பேருந்து பயணத்தில் அவருக்கு திடீரென்று செட் ஃபயரிடமிருந்து ஒரு செய்தி வந்தது. லியூ யான், நீங்கள் பெரும்பாலான தனி நிலவரைகளை முடித்திருப்பீர்கள். நாளை சில இரட்டை நிலவரைகளை முடிப்போம்.
பள்ளியில் ஒவ்வொரு நிலவரையைப் பற்றியும் அவர்கள் கற்றிருந்தாலும் லியூ யுவான் சமீபத்திய நிலவரை தகவல்களைச் சரிபார்த்தார். சில நேரங்களில் சமீபத்திய மாற்றங்கள் தோன்றும். இந்த முறை அவர் புதிதாக ஒன்றை கண்டறிந்தார். நிலவரை பகுதி 2இல் ட்வின் டெமன் வுல்ஃப் என்ற இரட்டை நிலவரை இருந்தது. முதலில் வீரர்கள் உடனடியாக உள்ளே சென்று 20வது நிலை முதலாளியை சவால் செய்யலாம். ஆனால் சமீபத்திய மாற்றத்திற்கு பிறகு விஷயங்கள் மாறிவிட்டன. இப்போது வீரர்கள் முதலில் ஒரு சோதனையில் உயிர்வாழ வேண்டும். அலை அலையாக அரக்கர்கள் தோன்றுவார்கள். தொடர்ச்சியாக 9 அலைகளை தோற்கடித்த பிறகுதான் ட்வின் டெமன் வுல்ஃப் இறுதியில் தோன்றும். மாற்றத்திற்கு பிறகு யாரும் நிலவரையை முடிக்கவில்லை, அல்லது நேற்று வரை யாரும் அதை முடிக்கவில்லை. நேற்று யாரோ ஒருவர் இறுதியில் வெற்றி பெற்றார். முடித்த நேரம் 32 நிமிடங்கள் 43 வினாடிகள். முடித்த நேரத்தை பதிவு செய்யும் நிலவரைகள் பொதுவாக அதிக அனுபவ வெகுமதிகளை வழங்கும். 20வது நிலைக்கு கீழே ஒன்று தோன்றும் என்று லியூ யுவான் எதிர்பார்க்கவில்லை. ஒருவேளை உலகின் ஊழல் இன்னும் மோசமாகியிருக்கலாம். அவருக்கு உறுதியாக தெரியவில்லை, ஆனால் இப்போதைக்கு அது நல்ல செய்தி. அதை முடித்தவர்கள் யார் என்பதில் அவர் ஆர்வமாக இருந்தார். மறுநாள் காலை லியூ யுவான் நிலவரை பகுதி 2ற்கு வந்தடைந்தார். சீஃபயர் ஏற்கனவே காத்திருந்தார். இந்த முறை வாங்ஹோ மற்றும் ஜியாங் யூ அவளுடன் வரவில்லை. அப்படியிருந்தும் யாரோ தூரத்திலிருந்து தங்களை கவனிப்பதை லியூ யுவானால் உணர முடிந்தது. அவளது மெய்காப்பாளர் நிழலில் ஒளிந்திருக்கலாம். அவன் நடந்து சென்றான். மிஸ் ஜி, உங்களை காத்திருக்க வைத்ததற்கு மன்னிக்கவும். அவள் தலையை அசைத்தாள். நான் வந்து சில நிமிடங்கள்தான் ஆகிறது. எந்த நிலவரையிலிருந்து தொடங்கலாம்? இரட்டை அரக்க ஓநாய் நிலவரை. லியூ யுவான் பதிலளித்தான். 2 நாட்களுக்குப் பிறகு ஜி ஃபெய்யர் இந்நிலையை லியூ யுவான் சரிபார்த்தான். அவள் 16வது நிலையை அடைந்திருந்தாள். இரட்டை அரக்க ஓநாய். நேற்றைய சாதனையை முறியடிக்க வேண்டுமா? ஜி ஃபெய்யர் புன்னகையுடன் கேட்டாள். சாதனையை முறியடிப்பேனா என்று தெரியவில்லை, ஆனால் இதை முடிப்பது கடினமல்ல. அந்த சாதனையை படைத்தது யார் என்று பார்க்கவும் விரும்புகிறேன். லூ யுவான் பதிலளித்தான். நீங்கள் அதை முறியடிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன், ஜி ஃபெய்யர் நம்பிக்கையுடன் கூறினாள். லூ யுவானின் வெடிக்கும் தாயத்துகளின் சக்தியை அவள் சொந்த கண்களால் பார்த்திருந்தாள். அவனால் எண்ணற்ற தாயத்துகளை உடனடியாக வெளியிட முடியும். குறைந்த நிலை நிலவரையில் அவனுக்கு எதிராக எதுவும் நிற்க முடியாது. அவளுக்கு தெரிந்தவரை ஒரு குறைந்த நிலை அரக்கன் உயிர்வாழ ஒரே வழி வெடிப்புகளுக்கு எதிர்ப்புத் திறன் கொண்டதாக இருப்பது மட்டுமே. இரட்டை அரக்க ஓநாய் நிலவரைக்கு வெளியே வரிசை எதுவும் இல்லை. அவர்கள் இருவரும் நேராக நுழைவாயிலுக்குச் சென்றனர். அங்கு நிலவரை சாதனை காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. நிலவரை சாதனை முதலிடம் குவின் ஷி யூ மற்றும் குவின் ஷுவா 32 நிமிடங்கள் 43 வினாடிகள். அந்த இரு பெயர்களைக் கண்டதும் லியூ யுவான் சற்று முகம் சுளித்தான். ஜூ செங்கில் குவின் குடும்பம் நகரத் தலைவருக்குச் சொந்தமானது. அவர்கள் நகரத் தலைவர் மாளிகையைச் சேர்ந்தவர்கள் என்றால் எல்லாம் அர்த்தமுள்ளதாகிறது. ஜி ஃபெய்யர் புன்னகைத்தாள். அவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரிய வேண்டுமா? எனக்கு அவர்களை தெரியும். லியூ யுவான் தலையை அசைத்தான். வேண்டாம், அது முக்கியமல்ல. அவர்களுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவர்கள் இருவரும் ஒன்றாக நிலவரைக்குள் நுழைந்தனர். ஒளி மறைந்தபோது அவர்கள் ஒரு வட்டமான அரங்கிற்குள் இருந்தனர். போர்க்களத்தைச் சுற்றி கல் இருக்கைகள் இருந்தன. அரங்கத்தைச் சுற்றி பல பிரம்மாண்டமான தூண்கள் இருந்தன. ஒவ்வொரு தூணிலும் வெவ்வேறு மிருகங்கள் செதுக்கப்பட்டிருந்தன. இது ஒரு கொலோசியம் போல இருக்கிறது. லியூ யுவான் சுற்றிலும் பார்த்தான். அந்த நேரத்தில் கரும்புகை அரங்கம் முழுவதும் பரவியது. 15வது நிலை மாற்றமடைந்த 5 முதலைகள் புகையிலிருந்து வெளியே வந்தன. அவை தங்கள் வாள்களை லியூ யான் மற்றும் ஜி ஃபெய்யர் நோக்கி வீசின. லியூ யான் உடனடியாக 5 வெடிக்கும் தாயத்துகளை வெளியிட்டான். 5 தாயத்துகள், 5 அரக்கர்கள். டும் 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 டும். 5 அரக்கர்களும் உடனடியாக இறந்தனர். 15வது நிலை மாற்றமடைந்த முதலை தோற்கடிக்கப்பட்டது. அனுபவம் +30. முதல் அலை மறைந்த பிறகு கரும்புகையிலிருந்து மேலும் 6 அரக்கர்கள் வெளிப்பட்டனர். அவை 16வது நிலை சிதைந்த வேட்டை நாய்கள். அவற்றின் பாதி உடல் ஏற்கனவே அழுகியிருந்தது. அவை பார்ப்பதற்கு பயங்கரமாக இருந்தன. அந்த 6 நாய்களும் அவர்களை நோக்கி பாய்ந்தன. ஒவ்வொரு அரக்கனுக்கும் ஒரு வெடிக்கும் தாயத்தை லியூ யான் பயன்படுத்தினான். போர் அதே எளிமையுடன் முடிந்தது. நிலை 16 சிதைந்த வேட்டை நாய் தோற்கடிக்கப்பட்டது. அனுபவம் +36. பின்னர் 3வது அலை, 4வது, 5வது வந்தது. அசுரர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருந்தாலும் அவற்றின் நிலைகள் உயர்ந்தாலும் லியூ யானின் வெடிக்கும் தாயத்துக்களை அவற்றால் தாங்க முடியவில்லை. சில நிமிடங்களுக்குப் பிறகு 9வது மற்றும் இறுதி அலை தோன்றியது. கல் அரக்க ஓநாய்கள் ஒவ்வொன்றும் 19வது நிலையில் இருந்தன. அவை தோன்றியதும் உடனடியாக தாக்காமல் அரங்கத்தைச் சுற்றி பரவின.
அவை லியூ யுவான் மற்றும் ஜி ஃபயரைச் சூழ்ந்து ஒரு வாய்ப்பை தேடின. அவை மிகவும் புத்திசாலித்தனமானவை. இரட்டை மேற்கோள்குறி. லியூ யுவான் கூறினார், ஆனால் முழுமையான வலிமைக்கு முன்னால் அது ஒரு பொருட்டல்ல. அவர் முன்னோக்கி சுட்டிக்காட்டினார். வெடிக்கும் தாயத்துக்கள் ஒவ்வொன்றாக வெளியேறின. தாயத்துக்கள் கிட்டத்தட்ட உடனடியாக ஓநாய்களை அடைந்தன. தொடர்ச்சியான வெடிப்புகளுடன் கல் அரக்க ஓநாய்கள் சிதறடிக்கப்பட்டன. அந்த தருணத்தில் ஒரு ஓநாயின் ஊளை அரங்கில் எதிரொலித்தது. அடுத்த நொடி இருட்டிலிருந்து விரைவான காலடி சத்தம் நெருங்கியது. சத்தத்தை வைத்தே அது ஒரு ஓநாய் என்று தெரிந்தது. அந்த ஓநாய் மிகப்பெரியது மற்றும் நம்ப முடியாத வேகமானது என்பது தெளிவாக தெரிந்தது. லியூ யுவான் உடனடியாக 2 வேக தாயத்துக்களை அழைத்தார். ஒன்று ஜி ஃபயரின் காலில் விழுந்தது. இந்த தாயத்து உங்கள் வேகத்தை அதிகரிக்கிறது. முதலாளி உங்களை தாக்கினால் உங்களால் முடிந்தவரை விலகிக் கொள்ளுங்கள். தாயத்து செயல்பட்ட தருணத்தில் ஜெஃபயர் உடனடியாக மாற்றத்தை உணர்ந்தார். இயக்க வேகம் +500 விழுக்காடு. இதன் விளைவு எளிமையானது, ஆனால் நம்ப முடியாத அளவிற்கு சக்தி வாய்ந்தது. அவள் திகைத்து நின்றாள். தாயத்து மாஸ்டர்கள் ஒரு தாயத்துடன் மட்டுமே விழித்திருக்க வேண்டும் என்று இல்லையா? அவரிடம் இன்னொன்று எப்படி இருக்கிறது? லூ யுவான் அசாதாரணமானவர் என்று அவள் ஏற்கனவே நினைத்திருந்தாள். அவரால் உடனடியாக தாயத்துக்களை வீச முடிந்தது. அவர் அவற்றை வரைய வேண்டிய அவசியமில்லை. அவர் மந்திரம் ஓத வேண்டிய அவசியமில்லை. அவள் ஏற்கனவே அதை நம்ப முடியாததாக கருதினாள். இப்போது அவள் இன்னும் நம்ப முடியாத ஒன்றைக் கண்டாள். அந்த தருணத்தில் அவள் முற்றிலும் உறுதியாக இருந்தாள். லூ யுவான் மற்ற தாயத்து மாஸ்டர்களைப் போல இல்லை. ஜெஃபயர் முற்றிலும் அதிர்ச்சியடைந்தார். இது நடைமுறையில் முற்றிலும் புதிய வகுப்பாக இருந்தது. கட்சி தகவலில் காட்டப்பட்டுள்ள ரேங்க் தாயத்து மாஸ்டர் உண்மையிலேயே அவருடைய உண்மையான வகுப்பா என்று அவள் வியந்தாள். லியூ யான் ரேங்க் தாயத்து மாஸ்டராகத் தோன்றியதற்கான காரணம் எளிமையானது. ரேங்க் என்பது சிஸ்டம் அவரது வகுப்பை முடித்ததால் மட்டுமே இருந்தது. லியூ யானை தவிர வேறு யாரும் இதை பார்க்க முடியாது. ஜெஃபயர் அதிர்ச்சியில் இருக்கும்போதே கருப்பு மூடுபனி கலைந்தது. ஒரு அரக்க ஓநாய் திறந்த வெளியில் தோன்றியது. அதன் உடல் வெளிர் நீல நிற அரக்க நெருப்பால் மூடப்பட்டிருந்தது. அது 2 மீட்டருக்கும் அதிகமான உயரத்தில் நின்றது. அதற்கு 2 தலைகள் இருந்தன. அது நரகத்திலிருந்து வெளியே வந்தது போல 2 தலைகளுக்கு மேலேயும் தீ எரிந்தது. அது தலைகளை உயர்த்தி ஊளையிட்டது. ஒரு தீப்பிழம்பு லியூ யான் மற்றும் ஜெஃபயரை நோக்கிச் சென்றது. இருவரும் உடனடியாக நகர்ந்தனர். அதிகரித்த வேகத்துடன் அவர்கள் தீப்பிழம்புகளிலிருந்து உடனடியாக தப்பித்தனர். அதே நேரத்தில் லியூ யான் 100க்கும் மேற்பட்ட வெடிமருந்து தாயத்துக்களை வெளியிட்டார். டும்! அந்த வெடிப்பு இரட்டை அசுர ஓநாயை தகர்த்தது. அது 2 ஓநாய்களாக பிரிந்தது. 2 ஓநாய்களும் ஊளையிட்டு எதிர்த்திசைகளிலிருந்து தாக்கின. லியூ யுவான் மீண்டும் ஒருமுறை வெடிமருந்து தாயத்துக்களை ஏவினார். வெடிப்புகள் 2 ஓநாய்களையும் பின்னோக்கி தள்ளின. அவை தரையில் உருண்டு மீண்டும் எழுந்தன. அவற்றிற்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. அந்த 2 ஓநாய்களும் மீண்டும் ஊளையிட்டன. எண்ணற்ற மாய ஓநாய் நிழல்கள் லியூ யுவான் மற்றும் செஃப்ராவை நோக்கி விரைந்தன. இவை உன்னுடைய வெடிமருந்து தாயத்துக்களை எதிர்க்கும் திறன் கொண்டவை. செஃப்ரா உடனடியாக எச்சரித்தார். வெடிப்புகளை எதிர்க்கும் ஒன்றை சந்திக்கும் வரை லியூ யுவானை யாராலும் வெல்ல முடியாது என்று அவர் நினைத்து கொண்டிருந்தார். அது இவ்வளவு விரைவில் நடக்கும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. அவர் பேசிக் கொண்டிருக்கும் போதே மாய ஓநாய்கள் அவர்களை நெருங்கிவிட்டன. அவை மாய நிழல்களாக இருந்தாலும் அவற்றின் நகங்களால் மனிதர்களை காயப்படுத்த முடியும். செஃப்ராவைச் சுற்றி ஒரு வெள்ளை தடுப்பு தோன்றியது. அது உடனடியாக அவர்கள் இருவரையும் சூழ்ந்து கொண்டது. ஓநாய்கள் அதை தொட்டவுடன் மறைந்து போயின. நாம் கிளம்பலாம். நம்மால் இந்த இரட்டை அசுர ஓநாயை வெல்ல முடியாது. என்னுடைய தடுப்பு 10 நிமிடங்கள் வரை தாங்கும். நாம் வெளியேற அந்த நேரம் போதுமானது. செஃப்ரா கூறினார். வெளியேறவா? வேண்டாம், அதற்கு தேவையில்லை. லியூ யுவான் தலையை அசைத்தார். ஆனால் உன்னுடைய தாயத்துக்கள் அதன் மீது வேலை செய்யவில்லை. செஃப்ரா கவலையுடன் கூறினார். வெடிமருந்து தாயத்துக்கள் மட்டுமே என்னிடம் இருப்பதாக யார் சொன்னது? லியூ யுவான் கேட்டார். செஃப்ரா அமைதியானார். பிறகு அவர் புரிந்து கொண்டார். லியூ யுவான் ஏற்கனவே அவருக்கு ஒரு பாதுகாப்பு தாயத்தை பயன்படுத்தியிருந்தார். அதன் பொருள் அவரிடம் மற்ற தாயத்துக்களும் இருந்தன. மற்ற தாக்குதல் தாயத்துக்கள். அதை நினைத்ததும் அவர் கவலைப்படவில்லை. அதற்கு பதிலாக அடுத்து என்ன நடக்கும் என்று அவர் ஆவலுடன் எதிர்பார்த்தார். அந்த 2 ஓநாய்களும் மீண்டும் ஒருமுறை ஊளையிட்டன. பின்னர் மீண்டும் ஒன்றாக இணைந்தன. அசுர நெருப்பில் பொதிந்த அந்த அசுர ஓநாயை பார்த்தபடி லியூ யுவான் குளிர்ச்சியாக கூறினார். நீங்கள் வெடிமருந்து தாயத்துக்களை எதிர்க்கிறீர்கள். மின்னலையும் உங்களால் எதிர்க்க முடியுமா என்று பார்ப்போம். இரட்டை மேற்கோள்குறி. அவர் தெய்வீக இடி தாயத்துக்களை அழைத்தார். தாயத்துக்கள் வானத்தை நோக்கி பறந்தன. கருமேகங்கள் உடனடியாக கூடின. பலத்த காற்று மைதானம் முழுவதும் வீசியது. இடி முழங்கியது. ஒன்றன் பின் ஒன்றாக மின்னல் தாக்கியது. ஒவ்வொரு மின்னலும் ஒரு பீப்பாய் அளவுக்கு தடிமனாக இருந்தது. இரட்டை அசுர ஓநாய் மீண்டும் மீண்டும் தாக்கப்பட்டு சாம்பலாகும் வரை அழிந்தது. அது இறந்த பிறகும் மின்னல் தொடர்ந்து விழுந்து கொண்டிருந்தது. லியூ யுவான் அதிகப்படியான தெய்வீக இடி தாயத்துக்களை அழைத்திருந்தார்.
அந்த புயல் இன்னும் முடிவடையவில்லை. செஃப்ரா தன் வாயை பொத்திக் கொண்டார். அதிர்ச்சியில் அவர் கண்கள் விரிந்தன. தனக்கு முன்னால் நடந்த காட்சியை அவர் உற்று நோக்கினார். லியூ யுவான் உண்மையில் எந்த வகையான வர்க்கத்தைச் சேர்ந்தவர் என்று அவருக்கு புரியவில்லை. அந்த நேரத்தில் கணினி அறிவிப்பு தோன்றியது. வாழ்த்துகள், நீங்கள் நிலை 20 இரட்டை அசுர ஓநாயை தோற்கடித்தீர்கள். அனுபவம் பிளஸ் 1800. வாழ்த்துகள், நீங்கள் நிலை 19 ஐ அடைந்தீர்கள். லுவென் திரும்பி பார்த்தார். ஜெஃபைரும் நிலை உயர்ந்துவிட்டாள். அவள் 17வது நிலையை அடைந்துவிட்டாள். செல்வோம், லுவென் புன்னகையுடன் கூறினார். ஜெஃபையர் கடைசியாக சுயநினைவுக்கு வந்தாள். அது என்ன தாயத்து? சொர்க்க இடி தாயத்து. லுவென் பதிலளித்தார். அவர் அதன் பெயரை மறைக்கவில்லை. அதற்கு எந்த காரணமும் இல்லை. சொர்க்க இடி தாயத்து. பெயர் மிகச்சரியாக பொருந்துகிறது, ஜெஃபையர் கூறினார். அவர்கள் இருவரும் நிலவரையை விட்டு வெளியே வந்தனர். ஒரு அறிவிப்பு தோன்றியது. வாழ்த்துக்கள், இரட்டை அரக்க ஓநாய் நிலவரை முடிக்கப்பட்டது. முடிக்க எடுத்த நேரம் 15 நிமிடங்கள் 57 வினாடிகள். புதிய நிலவரை சாதனை உருவாக்கப்பட்டது. அதன் பிறகு லுவென்னின் அமைப்பு மீண்டும் செயல்பட்டது. வாழ்த்துக்கள், நீங்கள் ஒரு புதிய நிலவரை சாதனையை அமைத்துள்ளீர்கள். வெகுமதி பெறப்பட்டது. தலைப்பு: மேம்பட்ட சாகசக்காரர். வெகுமதி பெறப்பட்டது. அடிப்படை பண்பு மேம்படுத்தல் கல். லு யுவான் மகிழ்ச்சியுடன் ஆச்சரியமடைந்தார். அவர் மற்றொரு வெகுமதியை எதிர்பார்க்கவில்லை. அவருடைய நிலை உயர உயர அடிப்படை பண்பு அதிகரிப்பு மதிப்புமிக்கதாக இருக்கும். அவர் உடனடியாக தனது நிலைப்பலகையை திறந்தார். கூடுதல் பண்புகளை பார்த்த பிறகு அவர் மிகவும் திருப்தியடைந்தார். இப்போது அதிகரிப்பு பெரிதாக இல்லாவிட்டாலும் அது ஒரு நிலையிலிருந்து கிடைக்கும் பண்புகளை விட அதிகமாக இருந்தது. ஜெஃபையர் உற்சாகமாக, நாங்கள் உண்மையில் சாதனையை முறியடித்துவிட்டோம். நான் திரும்பியதும் நிச்சயமாக சகோதரி குயினிடம் சொல்வேன் என்றாள். அவள் முகத்திலிருந்த உற்சாகத்திலிருந்து அதைச் சொல்ல அவள் எவ்வளவு ஆர்வமாக இருந்தாள் என்பது தெரிந்தது. அதனை கேட்ட லு யுவான் அவளுக்கு குயின் சூவுடன் நல்ல உறவு இருக்கிறது என்பதை அறிந்திருந்தார். அது ஆச்சரியமாக இருக்கவில்லை. பெரிய குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகள் ஒருவரை ஒருவர் தெரிந்து கொள்வது இயல்பானது. நாங்கள் சாதனையை முறியடித்து விட்டோம். லு யுவான் தலையசைத்தார். அடுத்து எந்த நிலவரைக்குச் செல்கிறோம்? ஜெஃபையர் கேட்டாள். எது வேண்டுமானாலும். மீதமுள்ள நிலவரைகளில் பெரிய வித்தியாசமில்லை, லு யுவான் பதிலளித்தார். மீதமுள்ள நிலவரைகள் இரட்டை அரக்க ஓநாய் நிலவரையைப் போல அனுபவத்தை வழங்கவில்லை. எனவே அவர்கள் எதை தேர்ந்தெடுத்தாலும் முக்கியமில்லை. குறைவான வரிசை கொண்ட நிலவரையை அவர்கள் தேர்ந்தெடுத்தனர். உள்ளே சென்ற பிறகு எந்த பிரச்சனையும் இல்லாமல் தொடர்ந்து நிலையை உயர்த்தினர். சில நேரங்களில் நிலவரையை முடிப்பதை விட வரிசையில் காத்திருப்பதிலேயே அதிக நேரம் செலவிட்டனர். நேரம் கடந்தது. அவர்கள் உணரும் முன்பே அன்றைய இறுதி நிலவரையை அடைந்துவிட்டனர். லு யுவான் கடைசி அரக்கனை தோற்கடித்த பிறகு நிலை உயர்வு அறிவிப்பு தோன்றியது. நிலை 20 கர்ஜிக்கும் மிருகம் தோற்கடிக்கப்பட்டது. அனுபவம் பிளஸ் 60. வாழ்த்துக்கள், நீங்கள் 20வது நிலையை அடைந்துவிட்டீர்கள். வாழ்த்துக்கள், நீங்கள் மற்றொரு 5 நிலை மைல்கல்லை அடைந்துவிட்டீர்கள். புதிய தாயத்து பனி ஆவி தாயத்து. இது நூற்றுக்கணக்கான பனி ஆவி துண்டுகளை வெளியிடுகிறது. துண்டுகளால் தாக்கப்பட்ட எதிரிகள் உறைபனி சேதத்தை சந்திக்கிறார்கள். அதன் சக்தி பயனரின் நிலைக்கு ஏற்ப அதிகரிக்கிறது. லியூ யுவான் விளக்கத்தை பார்த்தார். மற்றொரு தாக்குதல் தாயத்து மற்றும் வெவ்வேறு அரக்கர்களுக்கு எதிரான மற்றொரு அடிப்படை தாக்குதல். இப்போது அவரிடம் மற்றொரு விருப்பம் இருந்தது. நிலவரையில் எஞ்சியிருந்த அரக்கர்களை அழித்த பிறகு லியூ யுவான் ஜெஃப்ராவுடன் வெளியேறினார். அவர்கள் வெளியே வந்தபோது நேரம் மாலை ஆகிவிட்டது. மிஸ் செட், நான் இனிமேல் நரக பாதாளத்திற்கு செல்லப் போகிறேன். உங்கள் முதல் வகுப்பு முன்னேற்றத்தை முடித்த பிறகு நாம் மீண்டும் இணைந்து செயல்படலாம். லியூ யுவான், சரி, ஆனால் என்னை தொடர்ந்து மிஸ்ஸ என்று அழைக்க வேண்டாம். என்னை ஃபயர் என்று அழையுங்கள் என்றார். ஜெஃப்ரா பதிலளித்தார். சரி, பிறகு சந்திப்போம் ஃபயர். இரட்டை மேற்கோள்குறி. கிளம்புவதற்கு முன் லியூ யுவான் கூறினார். அவர் சென்ற சிறிது நேரத்திலேயே ஜெஃப்ராவின் மெய்காப்பாளர் அங்கு வந்தார். மிஸ், வாழ்த்துகள், உங்கள் முதல் வகுப்பு முன்னேற்றத்திற்கு இன்னும் ஒரு படி அருகில் இருக்கிறீர்கள். இரட்டை மேற்கோள்குறி. எனது முதல் வகுப்பு முன்னேற்றத்திற்கு பிறகு தாத்தாவை குணப்படுத்த முடியும் என்று நம்புகிறேன் என்று ஜெஃப்ரா கூறினார். நிச்சயமாக முடியும் என்று மெய்காப்பாளர் உறுதியாக கூறினார். மறுநாள் லியூ யுவான் நிலவரை பகுதி 5ற்கு சென்றார். இது புகழ்பெற்ற நரக பாதாளம், ஹெல் அபிஸ். முதல் வகுப்பு முன்னேற்றத்திற்கு கீழே உள்ளவர்களுக்கு இது சிறந்த லெவல் அப் இடமாக கருதப்படுகிறது. நிச்சயமாக நீங்கள் போதுமான பலம் கொண்டவராக இருந்தால் மட்டுமே. இந்த நிலவரைக்கு லெவல் 20 முதல் லெவல் 30 வரை தேவைப்பட்டது. லியூ யுவான் லெவல் 20க்கும் மேலான பலத்தைக் கொண்டிருந்தாலும் லெவல் கட்டுப்பாடு காரணமாக அவரால் முன்பு நுழைய முடியவில்லை. இப்போது அவர் லெவல் 20 ஐ அடைந்ததால் உடனடியாக இங்கு வந்தார். நரக பாதாளத்தில் ஏராளமான அரக்கர்கள் இருந்தனர். லியூ யுவான் முன்பு முடித்த ஒருமுறை மட்டுமே நுழையக்கூடிய நிலவரைகளைப் போலன்றி இதில் மீண்டும் மீண்டும் நுழைய முடியும்.
நிச்சயமாக இங்கு ஆபத்து மற்ற இடங்களை விட மிக அதிகம். ஒவ்வொரு ஆண்டும் எண்ணற்ற மக்கள் நரக பாதாளத்தில் உயிரிழக்கின்றனர். நுழைவாயிலுக்கு வெளியே வரிசை இல்லை. லியூ யுவான் தனியாக உள்ளே சென்றார். உள்ளே டெலிபோர்ட் செய்யப்பட்ட பிறகு அவர் ஒரு பெரிய பள்ளத்தாக்கில் இருப்பதை கண்டார். அந்த பள்ளத்தாக்கு கீழ்நோக்கி சரிவாக இருந்தது. இருபுறமும் விசித்திரமான சேற்று அரக்கர்களின் குழுக்கள் மெதுவாக தரையில் ஊர்ந்து கொண்டிருந்தன. அவை அனைத்தும் லெவல் 20. அவை சேற்று குவியல்கள் போல தெரிந்தன. அவற்றின் உடலிலிருந்து ஒரு துர்நாற்றம் வீசியது. அவை மெதுவாக நகர்ந்தன. ஆனால் யாராவது அருகில் சென்றால் அவை அரிக்கும் திரவத்தை உமிழ்ந்தன. சில உருமாறிய அரக்கர்கள் உலோக முட்களையும் வீசக்கூடும். லியூ யுவான் தயங்கவில்லை. அவர் வெடிமருந்து தாயத்துகளால் வழியை திறந்தார். ஒன்றன் பின் ஒன்றாக வெடிப்புகள் பள்ளத்தாக்கில் எதிரொலித்தன. லெவல் 20 சேற்று அரக்கன் தோற்கடிக்கப்பட்டது. அனுபவ புள்ளிகள் 100 அதிகரித்தது. ஒவ்வொரு சேற்று அரக்கனும் 100 அனுபவ புள்ளிகளை மட்டுமே கொடுத்தது. ஆனால் அவை ஏராளமாக இருந்தன. லியூ யுவான் ஆழமாகச் செல்லச் செல்ல அவற்றை அழித்துக் கொண்டே சென்றார். சுமார் 200 மீட்டர் கழித்து சேற்று அரக்கர்கள் மறைந்தன. அவருக்கு முன்னால் நடமாடும் எலும்புக்கூடுகள் தோன்றின. நீல நிற தீப்பிழம்புகள் அவற்றின் உடல்கள் முழுவதும் எரிந்தன. அவற்றின் பயங்கரமான அலறல்கள் பள்ளத்தாக்கில் எதிரொலித்தன. லியூ யுவானை கண்டவுடன் அவை அவரை நோக்கி விரைந்தன. எலும்புக்கூடுகளா? சொர்க்க இடியை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீர்கள் என்று பார்ப்போம். லியூ யுவான் உடனடியாக சொர்க்க இடி தாயத்தை பயன்படுத்தினார். மின்னல் தொடர்ந்து தாக்கியது. அவனது அருகில் வருவதற்கு முன்பே எலும்புக்கூடுகள் அழிக்கப்பட்டன. ஒவ்வொரு மின்னல் தாக்குதலுக்கு பிறகும் பல அனுபவ அறிவிப்புகள் வந்தன. அனைத்து எலும்புக்கூடுகளையும் அழித்த பிறகு லியூ யுவான் முதல் வழிப்பிரிவை அடைந்தான். ஒரு பாதை இடதுபுறமும் மற்றொன்று வலதுபுறமும் சென்றது. இது ஹெல் அப்பேஸின் தனித்துவமான அம்சங்களில் ஒன்றாகும். ஆழமாகச் செல்லச் செல்ல மேலும் பல கிளைப்பாதைகள் தோன்றின. இன்று வரை எத்தனை பாதைகள் உள்ளன என்று யாருக்கும் தெரியாது. நீங்கள் போதுமான வலிமையுடன் இருந்தால் தொடர்ந்து ஆழமாகச் செல்லலாம். 2 மணி நேரத்திற்கு பிறகு நீங்கள் உயிருடன் இருந்தால் நிலவரை உங்களை தானாகவே வெளியே அனுப்பிவிடும். இதுவரை ஹெல் அப்பேஸின் அடிப்பகுதியை யாரும் அடைந்ததில்லை. தெரியாத இடத்தைப் பற்றி அதிகமாக சிந்திப்பதில் அர்த்தமில்லை. லூ யுவான் வலதுபுற பாதையை தேர்ந்தெடுத்தான். அவன் நுழைந்தவுடன் பல ஊழலடைந்த காட்டுநாய்கள் அவனை நோக்கி பாய்ந்தன. அவை இன்னும் 20ஆம் நிலையிலேயே இருந்தன. அவற்றின் நிலைகள் மாறவில்லை. பெரும்பாலான வகுப்புகளுக்கு இவர்களால் சூழப்படுவது சிரமமாக இருக்கும். ஆனால் லூ யுவானிடம் போதுமான ஆயுத பலம் இருந்தது. அவன் தன் கையை உயர்த்தினான். வெடிக்கும் தாயத்துகள் வெளியே பறந்தன. ஊழல் அடைந்த காட்டுநாய்கள் சிதறி அழிந்தன. மேலும் ஆழமாகச் சென்று காட்டுநாய்களை அழித்த பிறகு லூ யுவான் 2வது வழிப்பிரிவை அடைந்தான். அதே நேரத்தில் அவன் அடுத்த நிலைக்கு உயர்ந்தான். நிலை 21. அவன் முதலில் செய்தது தனது நிலைப்பலகையை சரிபார்த்ததுதான். 20 மற்றும் 30ஆம் நிலைகளுக்கு இடையே அவனது வளர்ச்சி எவ்வாறு மாறியது என்று அவன் பார்க்க விரும்பினான். புதிய மதிப்புகளின்படி ஒவ்வொரு நிலையும் இப்போது ஆரோக்கியம் கூட்டல் 500, வலிமை கூட்டல் 50, பாதுகாப்பு கூட்டல் 50, சுறுசுறுப்பு கூட்டல் 50, மந்திரம் கூட்டல் 200, மனா கூட்டல் 400 ஆகியவற்றை வழங்கியது. அதே நேரத்தில் ஒவ்வொரு புதிய நிலைக்கும் முன்பு இருந்ததை விட 10,000 அதிக அனுபவம் தேவைப்பட்டது. நிலை உயர்த்துவது கடினமாகிக் கொண்டிருந்தது. லியுவென் மீண்டும் வலது பாதையை தேர்ந்தெடுத்தான். முன்னே இருந்த அரக்கர்கள் நெருப்பால் சூழப்பட்ட சிலந்திகள். அவை சுய அழிவு சிலந்திகள் என்று அழைக்கப்பட்டன. இலக்கை கண்டவுடன் அவை முன்னோக்கிச் சென்று வெடித்தன. அவற்றின் உடல்கள் உயிருள்ள வெடிகுண்டுகள் போல இருந்தன. அவை பாய்ந்தவுடன் அவற்றின் கவுண்டவுன் தொடங்கியது. அவை மிகவும் ஆபத்தான சாதாரண அரக்கர்களில் ஒன்றாக கருதப்பட்டன. மோசமான பகுதி என்னவென்றால் அவை தானாகவே வெடித்தால் உங்களுக்கு அனுபவம் கிடைக்காது. விழித்தெழுந்த ஒருவரால் கொல்லப்படும் அரக்கர்கள் மட்டுமே அனுபவத்தை வழங்கினர். ஆபத்தான மற்றும் தற்கொலை செய்து கொண்டால் எதுவுமே தராத அரக்கர்களை எதிர்த்து போராடுவதை யாரும் விரும்பவில்லை. லியூ யுவான் அவற்றை பார்த்தவுடன் உடனடியாக ஒரு பனி ஆவி தாயத்தை வரவழைத்தான். நீங்கள் வெடிக்கிறீர்கள், நெருப்பில் சூழப்பட்டுள்ளீர்கள், எனவே உங்களை குளிர்விப்போம். பனி ஆவி தாயத்து செயல்பட்டது. எண்ணற்ற பனி ஆவி துண்டுகள் மழையாக பொழிந்தன. படிகம் போன்ற தெளிவான பனியடுக்கு தரை முழுவதும் பரவியது. சுய அழிவு சிலந்திகளின் மீதிருந்த நெருப்பு மறைந்தது. பனி ஆவி துண்டுகள் அவற்றின் உடல்களை துளைத்தன. அவற்றின் உயிர் சக்தி மறைந்தது. சிலந்திகள் இறந்த பிறகுதான் பனிக்கட்டி ஆன்மாவின் துண்டுகள் படிப்படியாக மறைந்தன. சுட்டெரிக்கும் அந்த பள்ளத்தாக்கு இப்போது லேசான குளிரை கொண்டிருந்தது. தற்கொலைப்படை சிலந்திகள் அனைத்தையும் அழித்த பிறகு லியூ யுவான் மேலும் ஆழமாகச் சென்றான். அவன் மற்றொரு பிரிவை அடைந்தான். மீண்டும் ஒருமுறை அவன் வலது பாதையை தேர்ந்தெடுத்தான். முன்னே இருந்த அரக்கர்களின் நிலை 20 21 ஆக அதிகரித்திருந்தது. ஒவ்வொரு அரக்கனும் 10 அனுபவ புள்ளிகளை மட்டுமே கூடுதலாக வழங்கினாலும் அவற்றின் எண்ணிக்கை அதிகமாக இருந்ததால் மொத்த அதிகரிப்பு கணிசமாக இருந்தது. இந்த வேகத்தில் 2 மணி நேரத்திற்குள் மிகவும் சக்திவாய்ந்த அரக்கர்களைச் சந்திப்பது கடினமாகவே இருக்கும். இந்த இடம் ஒரு குழுவிற்கு, குறிப்பாக நல்ல பலம் வாய்ந்த இருவருக்கு மிகவும் ஏற்றதாக இருந்தது.
அப்போதுதான் அவர்களால் நரக பாதாளத்தின் ஆழத்திற்கு செல்ல முடியும். லியூ யுவான் தொடர்ந்து சண்டையிட்டுக் கொண்டே சென்றபோது அவனால் இதையேதான் சிந்திக்காமல் இருக்க முடியவில்லை.